الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله تعالى على خير خلقه محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ولا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. وقال الله تبارك وتعالى ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. وقال الله تبارك وتعالى إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. وقال النبي صلى الله عليه وسلم من قال لا إله إلا الله مخلصا دخل الجنة. قيل وما إخلاصها؟ قال أن تحجزه عن محارم الله. وقال النبي صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قيل ومن أبى؟ قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى. وقال النبي صلى الله عليه وسلم المسجد بيت كل تقي وتكفل الله لمن كان المسجد بيته بالروح والرحمة والجواز على الصراط إلى رضوان الله إلى الجنة. وقال النبي صلى الله عليه وسلم لغدوة أو روحة في سبيل الله خير من الدنيا وما فيها. وقال النبي صلى الله عليه وسلم مقام أحدكم في سبيل الله ساعة خير له من عمله عمره في أهله أو كما قال عليه الصلاة والسلام. قابل احترام بزرگ اور بھائیوں، اللہ جل جلالہ عم نوالہ نے قیامت تک آنے والی 100% انسانیت کی صلاح اور فلاح، قیامت تک آنے والی انسانیت کی کامیابی جناب رسول اللہ صلی اللہ علیہ وسلم کے لائے ہوئے دین اور آپ کے مبارک لائے ہوئے اعمال میں رکھی ہوئی. یہ اللہ جل جلالہ عم نوالہ کا بنایا ہوا ضابطہ ہے اور قانون ہے. اللہ جل جلالہ عم نوالہ نے حضور اکرم صلی اللہ علیہ وسلم والے اعمال اور آپ والے دین کو قیامت تک آنے والی انسانیت کی کامیابی میں بنیادی شرط قرار دیا. الحمدللہ رب العالمین الصلاۃ والسلام علی سید المرسلین وعلی آلہ واصحابہ اجمعین. اما بعد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனித சமுதாயத்தினுடைய ஈரேற்றத்தையும் வெற்றியையும் எல்லா நலவுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனிலும் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த அமல்களில் மட்டும்தான் வைத்திருக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய முடிவாக இருக்கிறது, இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டமாக இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த முழுமையான தீன் இருக்குமோ அவர்கள்தான் இரு உலகத்திலும் வெற்றி அடைவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல நாம பார்க்கிறோம் சிறிய சிறிய நிறுவனங்கள், சிறிய சிறிய அரசாங்கங்கள். அந்த அரசாங்கத்துக்கென்று சில சட்டங்கள் இருக்கின்றன, நிர்வாகங்களுக்கென்று சில சட்டங்கள் இருக்கின்றன. ஒரு நாட்டுக்குள்ள நுழைவதாக இருந்தால்
இன்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், அது இருந்தாதான் இந்த நாட்டுக்குள்ள நீங்க வர முடியும் என்று அவர்கள் சட்டம் விதித்திருக்கிறார்கள். அதே போல இந்த நிறுவனத்தில வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்ன படிப்பு படிச்சிருக்கணும், அப்பதான் அவருக்கு இந்த வேலை கிடைக்கும் என்றெல்லாம் உலகத்தில எப்படி சட்டங்கள் வகுத்திருக்கிறார்களோ அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனித சமுதாயத்தினுடைய வெற்றிக்காக ஒரே சட்டம் அல்லாஹ் தஆலா வகுத்திருக்கிறான். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு. அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இருக்குது என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். யார் இஸ்லாம் அல்லாத வேறொரு வழியில அல்லாஹ்விடத்தில் வெற்றி அடைந்து கொள்ளலாம் என்று முயற்சி செய்கிறாரோ அது அவர்களிடத்தில் எந்த வகையிலும் ஏற்புடையதாக இருக்காது என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறிவிட்டார். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, உலக ரீதியில உலகத்துடைய பார்வையில ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய மந்திரியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாபாரியாக விவசாயியாக இருந்தாலும் சரி, எதுவரையும் அவனுடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த நல்ல பரிசுத்தமான அந்த வாழ்க்கை முறை, அந்த அமல்கள் இருக்காதோ அதுவரையும் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்துல வெற்றி அடையக்கூடியவனாக ஆக மாட்டான். எனவே அதற்கு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இன்னைக்கு மனிதர்கள் தங்களுடைய அஸ்பாபுகளை முன்வைத்து அவர்கள் அஸ்பாபில தங்களுடைய வெற்றியை தேட ஆரம்பித்து விட்டார்கள். அதன் காரணமாகத்தான் மனிதர்கள் தோல்வியின் பக்கம் போய் கொண்டிருக்கிறாங்க, வெற்றியுடைய பாதையை விட்டு வெகு தூரம் போய் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அதாவது ஆட்சி அதிகாரம் உள்ளவன் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துல வெற்றியை தேடுகிறான், மந்திரி பதவியில் இருக்கிறவன் தன்னுடைய பதவியில வெற்றியை தேடுகிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வெற்றியை எதுல அஸ்பாபுகளை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அதனால யூசுப் சொன்னாங்க, உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு ஆட்சி அதிகாரத்துல வெற்றி இருக்கும் என்று சொன்னால் அழிக்கப்பட்டிருக்க மாட்டான். அதே போல ஒரு மனிதனுக்கு உயர் பதவிகள்ல வெற்றி இருக்கும் என்று சொன்னால் காரோன் அழிக்கப்பட்டிருக்க மாட்டான். ஒரு மனிதனுக்கு செல்வத்துல வெற்றி இருக்கும் என்று சொன்னால் காரோன் அழிக்கப்பட்டிருக்க மாட்டான். இப்ப அதாவது உயர் பதவியில வெற்றி இருக்கும் என்று சொன்னால் ஹாமான் அழிக்கப்பட்டிருக்க மாட்டான். மிக கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல பெரிய நகரத்தை கட்டி எழுப்புறது, பெரும் பெரும் உயர்ந்த மாளிகையில கட்டி எழுப்புறது, அதுல வெற்றி இருக்கும் என்று சொன்னால் சத்தாவுக்கு இவ்வளவு பெரிய அழிவு வந்திருக்காது. எனவே வெற்றி என்பது அஸ்பாபுகள் அல்லாஹ் தஆலா வைக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அமல்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறார். अल्लाह ने बतला दिया है कि जैसी मेहनत होगी ऐसा नतीजा. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பயான்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறாங்க. உலகத்தில 2 வகையான உழைப்பு இருக்கிறது. ஒன்று அஸ்பாபுகளை முன்வைத்து செய்யப்படக்கூடிய உழைப்பு, 2வது அமால்களை முன்வைத்து செய்யப்படக்கூடிய உழைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 உழைப்பையுமே குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். 2ற்கான உதாரணங்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். ஒன்னு தன்னுடைய அஸ்பாபுகளை முன்வச்சு உழைப்பு செய்தான். அவனிடத்துல நிரப்பமான ஆட்சி இருந்தது, அவனிடத்துல நிரப்பமான செல்வம் இருந்தது, அவனிடத்துல நிரப்பமான படை பலம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அஸ்பாபுக்குள்ள உருண்டு கொண்டிருந்தது. அதுலதான் அவன் பாடுபட்டு கொண்டிருந்தான். இன்னொரு பக்கம் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஏதோ சின்ன சின்ன அஸ்பாபுகளை வச்சு அவங்களுடைய முழுமையான நம்பிக்கை, அல்லாஹ் கொடுத்த அமல்களையும் அல்லாஹ் கொடுத்த ஈமான் யகீனை கொண்டு தன்னுடைய சிறிய கௌமுல அவர்கள் உழைப்பு செய்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அதற்கு தன்னுடைய கூட்டத்தை பார்த்து ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹி ஃபஅலைஹி தவக்கலு, நீங்க அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பா. இதுதான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய உழைப்பு. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அந்த ஈமானுடைய உழைப்பு செய்தார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் அதான் சொன்னாங்க ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் கோபத்தை உண்டாக்கி அஸ்பாபுகள்ல உழைப்பு செய்யக்கூடிய உழைப்பு. 2வது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி அமல்கள் செய்யப்படக்கூடிய உழைப்பு. யார் அமல்களை முன்வைத்து உழைப்பு செய்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உதவி செய்வான் என்பதை அல்லாஹ் தஆலா காட்டினார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சின்ன கூட்டம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார்.
கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வான் என்பதற்கு அல்லாஹ் தஆலா நபிமார்களை நமக்கு உதாரணமாக ஆக்கியிருக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அவர்கள் முன்னேறி வந்தார்கள். அவர்களை சுற்றி அவர்களுக்கு எதிரான சூழ்நிலை, அவர்களுக்கு அழிவுதான் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனாலும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அதே போல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பூர்த்தி செய்வதற்காக தயாராகி வந்தாங்க. அவர்களுக்கு முன்னால அழிவுதான் கண்ணுக்கு முன்னால தெரிகிறது. அதே போல ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் அவரும் தயாராகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக தயாராகும் பொழுது கண்ணுக்கு முன்னால மௌத்து தெரியுது. அப்படிப்பட்ட நிலை ஆனாலும் கூட அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்துல கத்தி வைக்கப்படுகிறது. ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனி ஒரு பாலைவனத்துல விட்டுட்டு போறாங்க. எந்த இடத்துல சாப்பிடுறதுக்கு ஒரு கவனம் உணவு கிடையாது, குடிக்கிறதுக்கு ஒரு மிடர் தண்ணி இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல விட்டுட்டு போறாங்க. எப்படிப்பட்ட இடம் அல்லாஹ்வே சொல்கிறான். அந்த இடத்தை அல்லாஹ் வர்ணிக்கிறான். உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல எந்த புற்பூண்டும் கூட முளைக்காத ஒரு பாலைவனத்துல விட்டுட்டு போறேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு போனாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அவங்க விட்டுட்டு போறாங்க. திரும்பி போகக்கூடிய நேரத்துல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஏன் விட்டுட்டு போறீங்க, என்ன காரணம்? பதில் சொல்லல. திரும்ப கேட்டாங்க, ஏன் விட்டுட்டு போறீங்க, என்ன காரணம்? பதில் சொல்லல. மூணாவது கேட்கிறாங்க, ஏன் விட்டுட்டு போறீங்க? பதில் சொல்லல. விளங்கி கொண்டார்கள், நபிமார்கள் ஒரு காரியம் செய்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாம செய்ய மாட்டாங்க. கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப கேட்கும் பொழுது சொன்னாங்க, ஆமா அல்லாஹ்வுடைய கட்டளை தான் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும் பொழுது நமக்கு முன்னால சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், அழிவு மாதிரி தெரியும். ஆனால் அதில் தான் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு வைத்திருக்கிறான். அதன் மூலமாக தான் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான் என்ற நம்பிக்கை நமக்கு உருவாகணும். கியாமத் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அப்படிப்பட்ட படிப்பினை உண்டாக்குறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தை தயார் செய்தான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய நேரத்தை எப்படி சொல்றவங்க, நான் வியாபாரம் செய்யணும் தான், ஆனா எப்படிங்க செய்யறது? வட்டி இல்லாம இன்னைக்கு எப்படி வியாபாரம் செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய கட்டளை தான், ஆனா வட்டி இல்லாம எப்படி செய்ய முடியும் கேட்கிறோம். அதே மாதிரி எப்படிங்க பொய் சொல்லாம வேலை செய்யறது? ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் மோசமாக இருக்குது. எப்படி நான் செய்யறது? என்னுடைய வழக்குல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா பொய் சொல்லிதான் ஆகணும் என்றெல்லாம் நான் பேசுகிறோம். நமக்குத்தான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை உதாரணமாக ஆக்கியிருக்கிறான். எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய கட்டளையை முன்வைத்து வாழ்ந்தால் அல்லாஹ் உதவி செய்வான் என்பதற்கு தான் அந்த குடும்ப உதாரணம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட தனி ஒரு காட்டுல விட்டுட்டு வந்தாங்க. அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து வளர்த்து காட்டினா. அந்த குழந்தையுடைய கருத்துல கட்டி வைக்கப்பட்டது. அல்லாஹ் அந்த குழந்தையை பாதுகாத்து வளர்த்து காட்டினான். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா முழு உம்மத்துக்கும் முழு உலகத்துக்கும் படிப்பினை காட்டுகிறான். எப்படிப்பட்ட நிலையிலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை முன்வைத்து வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த குடும்பம் தயாரானதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பரக்கத்துள்ள குடும்பமாக ஆக்கினா, அந்த எத்தனை நபிமார்கள் வந்தாங்களோ அந்த குடும்பத்திலிருந்து தான் அல்லாஹ் தஆலா வெளியாக்கினான். அவ்வளவு பெரிய பரக்கத்தை அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்துக்கு கொடுத்தான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் மௌலானா ஈஸ்வரம் தலாலி சொல்லுவாங்க, மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய யக்கீனை கெடுத்துக் கொண்டதின் காரணமாக, அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கையை கெடுத்துக் கொண்டதின் காரணமாக அல்லாஹுடைய கஜானாவில் இருந்து எந்த விதமான பயனையும் அடைய முடியாமல் மஹ்ரூம் ஆகி விடுவாங்க. அதை விட்டு பாக்கியமற்றவர்களாக ஆகிவிடுவாங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னு சொன்னா, முதல் கூட்டம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் எல்லாம் செய்யறான், ஆனால் இந்த சிலைகளை முன் வச்சு செய்யறான்னு சொன்னாங்க. யாரு? மக்காவுல குடியிருந்தாங்களே, அதாவது காபத்துல்லாவை சுற்றி வாழ்ந்தார்களே அந்த முஸ்லிம்கள் சொல்லுவாங்க, இந்த காபத்துல்லா நிறைய சிலைகள் இருக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு சிலை, இந்த சிலைகளை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி கொடுக்கிறான். அல்லாஹ் உதவி கொடுக்கறது அல்லாஹ் தான் கொடுக்கிறான்.
ஆனால் இந்த சிலைகளின் வாயிலாக, இந்த சிலைகளின் வழியாக எங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்தாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்கள் பூமியில அல்லாஹ் தஆலா பரப்பி விட்டிருக்கிற நிஅமத்துகளை என்னவோ அறிவித்துக் கொள்ளலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய கஜானாவில் இருந்து நேரடியாக எந்த விதமான பயனையும் அடைய முடியாமல் பாக்கியமற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். அதே போலதான் இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர்களை பற்றி சொன்னாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் தான் எல்லாம் செய்யறான், ஆனால் அல்லாஹ் தஆலா தனக்கு நெருக்கமான நல்லடியார்கள் மூலமாக, இறை நேசர்களின் மூலமாக எங்களுக்கு செய்யறான். இந்த இறை நேசர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் மூலமாக எனக்கு உணவு கிடைக்கும், அவர் மூலமாக எனக்கு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை வைத்திருப்பார்கள். இவர்களும் அல்லாஹ்வுடைய கஜானாவிலிருந்து நேரடியாக எந்த பயனும் அடைய முடியாதவர்களாக ஆயிடுவாங்க. மூணாவது ஒரு கூட்டம், அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் தான் எல்லாம் செய்யறான், ஆனா அஸ்பாபுகள் இல்லாம செய்ய மாட்டான். ஏதாவது அஸ்பாப் இருக்கணும், அல்லாஹ் தான் உதவி செய்வான், ஆனால் எனக்கு அல்லாஹ் உதவி செய்வதற்கு எனக்கு கடை வேணும், அல்லாஹ் உதவி செய்வதற்கு எனக்கு ஒரு நல்ல தொழில் வேணும், அல்லாஹ் உதவி செய்வதற்கு எனக்கு விவசாயம் வேணும், விவசாயம் இல்லாமல் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்று தன்னுடைய அஸ்பாபுகளை முன்வைக்கிறவங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இவர்கள் ஒரு காலம், இந்த மூன்று கூட்டத்தினரும் ஒரு காலம் அல்லாஹ்வுடைய கஜானாவில் இருந்து எந்த பயனையும் அடைய முடியாத மஹ்ரூம்களாக, பாக்கியமற்றவர்களாக ஆயிடுவாங்க. அதே நேரத்தில் யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் உதவி செய்வான். அல்லாஹ் தஆலா பசியை போக்குவதற்கு உணவின் பக்கம் தேவையற்றவன், அவனுக்கு உணவு கொடுத்துதான் பசியை போக்கணுங்கிறது இல்ல, அல்லாஹ்வுக்கு உணவு தேவையில்லை. அதே மாதிரி நோயை போக்குவதற்கு அல்லாஹ் தஆலாவுக்கு மருந்து தேவையில்லை, மருந்து இல்லாமல் நோயை போக்குவான், உணவு இல்லாமல் அல்லாஹ் தஆலா பசியை போக்குவான். அனைத்தின் மீது சக்தி பெற்றவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளவரசி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பாக்குறாங்க, நபி அவர்கள் பாக்குறாங்க, அவங்களுடைய முகத்துல பசியின் காரணமாக ரத்தம் எல்லாம் தூண்டி போய் முகம் மஞ்சளுக்கு இருக்கிறது. முகத்துல அந்த செலுத்தல முகம் எல்லாம் காய்ந்து வாடி போய் மஞ்சளுக்கு போய் இருக்குது. அந்த நேரத்துல சொல்றாங்க, யார சொல்லலாம், சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க மேல கையை வச்சு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், என்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய பசியை நீக்குவாயாக, பசியை போக்குவாயாக என்று ஒரு துஆ தான் செய்தார்கள். கொஞ்ச நேரத்துல அப்படியே சுண்டி போயிருந்த ரத்தம் மீண்டும் ஓட ஆரம்பித்தது. முகம் எல்லாம் திரும்ப பலவலன் ஆயிருச்சு. அதுக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அன்றைய தினத்திலிருந்து மௌத் வரைக்கும் எனக்கு பசிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் ஆகிவிட்டது அப்படின்னு. அப்ப கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பசியை போக்குறதுக்கு ஒரு துவா அல்லாஹ்ட்ட போதும், அல்லாஹ்ட்ட ஒரு துவா கேட்டா போதும், ஒரு சின்ன அமல் போதும், அல்லாஹ் தஆலா பசியை போக்கி விடுவான். அல்லாஹ்வுக்கு அஸ்பாபுகளை வச்சுதான் எந்த காரியத்தை செய்யணுங்கிறது இல்லை. எந்த வித அஸ்பாபும் இல்லாமல் எல்லாம் செய்யக்கூடியதுதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தாக இருக்கு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்பாபுகளை, நம்முடைய அஸ்பாபுடைய நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுக்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் இதுக்கு முன்னால அஸ்பாபை தான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப இவரு முழுக்க தன்னுடைய உள்ளத்திலிருந்து அஸ்பாபுடைய நம்பிக்கையை எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா, அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த அஸ்பாபை அவருக்கு கட்டுப்படக்கூடியதாக ஆக்கிடுவான். அதனால நம்முடைய அதிர்ச்சி தெளிவாக சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, யார் அஸ்பாபுகளை மட்டும் நம்பி வாழ்றாங்களோ, அஸ்பாபுகளை பெரிதாக நினைத்து அதை பெருசாக்கி அதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை அந்த அஸ்பாபுடைய பொறுப்புட விட்டுருவான். இவர் அந்த அஸ்பாபுக்கு பின்னாலேயே தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வார். அதே நேரத்துல யார் அல்லாஹ்வை மட்டும் நம்பி வாழ்றாரு, எந்த அஸ்பாபுடைய நம்பிக்கை உள்ளத்துல இல்ல, யார் இந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைத்து இதனுடைய எஜமானனாக இருக்கிறானோ அந்த அல்லாஹ்வை மட்டும் நம்பி வாழ ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் உள்ள எல்லா அஸ்பாபுகளும் இவருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியதாக ஆயிரும். இது நமக்கு நாம சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் மூலமாக தெளிவாக பார்க்க முடியும். எவ்வளவு அழகான ஒரு சம்பவம். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணத்துல போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படி பிரயாணத்துல போகும் பொழுது
பார்த்தாரு, பாதையில மக்கள் எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க. கேட்டாங்க அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எதுக்காக இவ்வளவு கூட்டமாக நிற்கிறீங்க? சொன்னாங்க, பாதையில ஒரு சிங்கம் படுத்து கிடக்குது, எல்லோரும் பயந்து கொண்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கினாங்க. நேரா அந்த சிங்கத்துக்கு பக்கத்துல போனாங்க. சிங்கத்துடைய காதை பிடித்து திருகினார்கள். எப்படி ஒரு சின்ன குழந்தையுடைய காதை பிடித்து திருவோமோ அதே மாதிரி சிங்கத்துடைய காதை பிடித்து திருவினாங்க. அதனுடைய கழுத்துல ஒரு குத்து விட்டாங்க. குத்து விட்டு அதை துரத்தி விட்டாங்க. அது காட்டுக்குள்ள போய்விட்டது. திரும்பி வரக்கூடிய நேரத்துல தன்னை நோக்கியே சொல்லிக் கொண்டே வர்றாங்க, இப்னு உமர், நீ கேட்டிருக்கிறீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, யாருடைய உள்ளத்துல அல்லாத பொருள்களுடைய நம்பிக்கை நிரம்பி இருக்கிறதோ, யார் அல்லாத பொருள்களை பயந்து உலகத்துல வாழ்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அந்த பொருள்களுடைய அந்த அஸ்பாபுகளுடைய பொறுப்புல கொடுத்துறான். அந்த பொருள்கள் அவன் மீது ஆதிக்கம் செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அதே நேரத்துல யார் உலகத்துடைய எல்லா பொருள்களையும் உள்ளத்திலிருந்து எடுத்து விட்டு அதனுடைய நம்பிக்கையை உள்ளத்திலிருந்து எடுத்து விட்டு முழுக்க அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக அல்லாஹ் மட்டும் நம்பி வாழக்கூடியவராக ஆகிவிடுகிறாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பொருள்களையும் அவருக்கு கட்டுப்பட்டதாக ஆக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதனால கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, யார் உள்ளத்திலிருந்து அஸ்பாவுடைய நம்பிக்கை எடுத்துறாங்களோ எல்லா பொருள்களும் அவருக்கு கட்டுப்படக்கூடியதாக இருக்கு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக அல்லாஹ்வுடைய கஜானால இருந்து அடைந்து கொண்டாங்க? அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே விஷயம்தான், அவர்களுடைய பரிபூர்ணமான யகீன் தான் அதற்கு காரணம். இப்ப நாம அல்லாஹ்வுடைய உதவிகளை அடைய முடியலையே, அதுக்கான என்ன காரணம்? அதுக்கான ஒரே காரணம் தான் நம்முடைய யகீன் கெட்டு போய் கிடக்கிறது, நம்முடைய நம்பிக்கை சீர்கெட்டு கிடக்கிறது. அதனாலதான் சஹாபாக்கள் தங்களுடைய பரிபூர்ணமான யகீன் மூலமாக அல்லாஹ்ட்ட வாங்கினாங்க. நாம நம்முடைய யகீன் கெட்டு போனதுனால அல்லாஹ்ட்ட எந்த உதவி வாங்க முடியல. சரி, இரண்டாவது விஷயம் சொன்னாங்க, நம்முடைய யகீன் எதனால கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா, நம்முடைய கெட்டு போன பேச்சினால நம்முடைய பேச்சு கெட்டு போய் கிடக்கிறது. எனவேதான் நம்முடைய யகீனும் கெட்டு போயிடுச்சு. நம்முடைய பேச்சு எப்படி கெட்டுச்சுங்க? சொல்ற இதனால இப்படி ஆச்சு. காலையில இருந்து இரவு வரை நம்முடைய பேச்செல்லாம் உலகத்துடைய பொருள்களை பற்றி, அந்த பொருளை கொண்டு அது கிடைக்கும், என்னுடைய வியாபாரத்தை கொண்டு இது கிடைக்கும், இப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை தான் நம்முடைய உள்ளத்துல அப்படியே உறுதியாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வீடுகள்ல சின்ன குழந்தைகள் வரைக்கும் ஈமானுடைய விஷயங்களை பேசுவாங்க. அமல்களை கொண்டு கிடைக்கும்ங்கிற விஷயங்கள் தான் அவங்களுக்கு எல்லாம் முதாக்கரா செய்யப்படும். அதனால எல்லா வகையிலையும் அவர்கள் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அல்லாஹ்விடத்துல நேரடியான உதவிகளை பெற்றுக் கொண்டாங்க. எவ்வளவு அழகான சம்பவம் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வேலை செஞ்சாங்க. ஒண்ணு, ஒரு சின்ன வியாபாரம் செஞ்சாங்க, அதோட ஒரு சின்ன அமலும் செஞ்சாங்க. ஒரு அமல் செய்தார்கள், ஒரு சிறிய வியாபாரம் செய்தாங்க, அல்லாஹ்விடத்துல பெரிய கூலி அடைந்து கொண்டாங்க. கிதாபுல எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ஒரு 6 திர்ஹம் இருந்தது. அந்த 6 திர்ஹத்தை சதக்கா செஞ்சாங்க. சதக்கா செய்து விட்டு பள்ளிக்கு வந்தாங்க. வரக்கூடிய நேரத்துல ஒரு குதிரைக்காரர் குதிரையை ஓட்டிட்டு வர்றாரு. கேட்டாங்க, எதுக்காக கொண்டு வரீங்க? விற்கிறதுக்காக கொண்டு வர்றேன். எவ்வளவு? 100 திர்ஹம். சொன்னாங்க, இங்க கட்டி வச்சுட்டு போங்க, நான் பணம் கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அவரு கட்டி வச்சுட்டு போயிட்டாரு. போன பிறகு இவங்க ஒது செய்தார்கள். ஒது செஞ்சு முடிக்கல, இன்னொருத்தர் வர்றாரு. எதுக்காக வந்தார்? கேட்டாங்க, நான் இந்த குதிரையை வாங்கலான்னு வந்திருக்கிறேன். எவ்வளவு? 160 சொன்னாங்க. 160 திர்ஹம். உடனே அவர் என்ன செஞ்சாருங்க, பணத்தை கொடுத்தாரு. அந்த அவருக்கு யாரு முதல்ல கொடுத்தாரோ அவருக்கு 100 கொடுத்தாங்க. மீதி 60 வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதிர்ச்சி சொல்லுவாங்க, நம்மள மாதிரி போகணும்னு நம்மள எப்படி சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்முடைய கடையில பெரிய லாபம் வந்துருச்சு, நம்முடைய கடையின் மூலமாக இந்த லாபம் நமக்கு கிடைச்சிருச்சு, நம்முடைய வியாபாரத்துல விவசாயத்துல கிடைச்ச லாபம் இது அப்படின்னு சொல்லி அஸ்பாபுகளை முன் வைப்போம். ஆனா அதற்கு அழிவது இல்லாத வீட்டுக்குள்ள போனாங்க. எந்த அஸ்பாபுடைய பேரும் சொல்லல. சொன்னாங்க, இதுதான் நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு கொடுத்த வாக்குறுதி. அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதி கொடுத்தான்.
அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? நீங்க ஒன்றை கொடுத்தால் ஒன்றுக்கு பணமா 10 தரேன்னு அல்லாஹ்வும் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில உண்மையாளனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் வாக்குறுதி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தன்னுடைய வாக்குறுதியில உறுதியாளர்களாக உண்மையாளர்களாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில அல்லாஹ் நமக்கு கொடுத்தான்னு சொன்னாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதிரியான அமல்களை முன்வைத்த பேச்சுத்தான் சஹாபாக்குடைய வீடுகள்ல நடந்தது. ஆனா நம்முடைய வீடுகள்ல அந்த மாதிரியான முதாக்கராக்கள் இல்ல. அமல்களை கொண்டுதான் நம்ம அல்லாஹ்ட்ட வாங்க முடியுங்கிற முதாக்கரா இல்லாதனாலதான் நம்முடைய யகீன் எல்லாம் கெட்டு போயிருக்கு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதனாலதான் ஈஸ்வரம் சொல்லுவாங்க, நம்முடைய ஈமான உருவாக்குறதுக்காக நாம என்ன செய்யணுங்க? 2 வேலை செய்யணும். ஒண்ணு அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி, அல்லாஹ்வுடைய பெருமையை பற்றி நாம நம்முடைய பிராதி தாவத்தில, அதே போல இஸ்மாயி தாவத்தில நாம ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டே இருக்கணும். அல்லாஹ் பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி சொல்லணும், அல்லாஹ்வுடைய சக்தியை பற்றி சொல்லணும். அல்லாஹ்வுடைய சக்தியை பற்றி எவ்வளவு பேசணும் அப்படின்னு சொன்னா, நாம அதை பேசி முதல்ல அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசணும் தாவத்தின் மூலமாக. 2வது என்ன செய்யணுங்க? தனிமையில உட்கார்ந்து, நாம தனியாக இருக்கும் பொழுது உட்கார்ந்து அதுல அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி, அல்லாஹ்வுடைய உள்ளமையை பற்றி, அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி நாம சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் தஆலா எவ்வளவு சக்தி உள்ளவனாக இருக்கிறான், எவ்வளவு குதிரத்து உள்ளவனாக இருக்கிறான். இந்த 2 செய்யறதின் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல உருவாகும். அதனால கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனாலதான் ஹஜ்ரத் சொல்லுவாங்க, நம்முடைய ஹஜ்ரத் சொல்லுவாங்க, நாம அல்லாஹ்வை ஒவ்வொருத்தவங்களும் அல்லாஹ்வை பற்றி பேசுவதை நம்முடைய அன்றாட வஜீஃபாவாக, எப்படி சில பேர் தங்களுக்கென்று சில அன்றாடம் செய்யக்கூடிய அமல்கள் வைத்திருப்பாங்க, அந்த அமல் செய்யாம தூங்க மாட்டார். அதே போல அல்லாஹ்வை பற்றி பேசுவதை நம்முடைய ஒவ்வொரு நாளும் தினசரி வஜீஃபாவாக நாம ஆக்கிக் கொள்ளணும். தினமும் அல்லாஹ்வை பற்றி பேசணும். அதுக்கடுத்து அதற்கு இன்னொரு வார்த்தை மிக முக்கியமான, நம்முடைய மனசுல பதிய வேண்டிய ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. நான் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசவில்லை என்றால் அசத்திய சக்திகள் அந்த மனிதனை ஷிர்கை பற்றி பேசுவதன் மீது நிர்பந்தப்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள், ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசிக் கொண்டே இருக்கும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, 2வது விஷயம், அல்லாஹ்வுடைய கஜானால இருந்து நாம உதவிகளை பெறுவதற்கு தடையாக இருக்கிற 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம உலகத்துல பரவி இருக்கக்கூடிய அல்லாத பொருள்கள் மீது உள்ள தாக்கம் இருக்கிறது, அதன் மீது உள்ள நம்பிக்கை, தவறான நம்பிக்கை இருக்கிறது, அதுதான் நம்மள அல்லாஹ்வுடைய கஜானால இருந்து உதவியை பெறுவதற்கு தடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால நம்முடைய ஹஜ்ரத் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லிம், அதாவது அவருடைய பேச்சின் மூலமாக உலகத்துல பரவி இருக்கக்கூடிய பொருள்கள் மீது அவர் தன்னுடைய பேச்சை கொண்டு சாட்டையால் அடித்த மாதிரி அடிக்கணும். அப்படி அடிக்கும் பொழுதுதான் அவருடைய உள்ளத்தில் இருந்து அந்த நம்பிக்கை, உலகத்துடைய நம்பிக்கை வெளியாகும். அல்லாத பொருட்களை கொண்டு எதுவும் நடக்காது, இந்த பொருளை கொண்டு எதுவும் நடக்காது, என்னுடைய வியாபாரத்தை கொண்டு எதுவும் நடக்காது, என்னுடைய விவசாயத்தை கொண்டு எதுவும் நடக்காது, எல்லாமே அல்லாஹ் தான் செய்கிறான் என்று ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய நாவால இந்த பொருள்களை மறுத்து பழகணும். அல்லாஹ் மீது நம்பிக்கையை மட்டும் பேசி பழகணும். எவ்வளவு பொருள்களுடைய நம்பிக்கையை மறுக்கிறாரோ அந்த அளவுக்கு பொருள்களுடைய நம்பிக்கை உள்ளத்திலிருந்து வெளியாகும். எவ்வளவு அல்லாஹ் பற்றி பேசுகிறாரோ அவ்வளவு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ளவர். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுடைய அந்த நம்பிக்கையை யக்கீன ஒவ்வொரு நிமிடமும் சரி பண்ணி கொண்டே இருந்தாங்க. சஹாபாக்களுடைய நம்பிக்கையை சரி செஞ்சாங்க. எப்படின்னு சொன்னா, சின்ன தேவைக்காக வரக்கூடியவர்கள் அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கீன தான் சொல்லி கொடுத்தாங்க. பெரும் தேவைக்காக பெரிய ஒரு சிரமத்தோட வர்றவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கீனுடைய விஷயங்களை தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சஹாபி வர்றாங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு என்னுடைய சகோதரருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நீங்க தேன் கொடுங்கன்னாங்க. தேன் கொடுக்கப்பட்டது. 2வது தடவை வந்தாரு, 2வது தேன் கொடுங்கன்னாங்க. தேன் கொடுக்கப்பட்டது. 2 முறை கொடுத்த பிறகும்
அவருடைய நோய் கூடுதே தவிர குறையவே இல்லை. இப்போ திரும்ப வந்து சொல்றாரு. அப்ப 3வது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய சகோதரனுடைய வயிறு போய் சொல்லுகிறது, அல்லாஹ் உண்மை சொல்லக்கூடியவனாக இருக்கிறான், தேன்ல சிபா இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், போய் கொடுங்கன்னு சொன்னாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எப்போ உள்ளத்துடைய நம்பிக்கை மாறுமோ பொருளுடைய சக்தியையும் அல்லாஹ் மாற்றி விடுவான், பொருளினுடைய தாக்கத்தையும் அல்லாஹ் மாற்றி விடுவான். இப்ப போய் 3வது தடவை நம்பிக்கை மாறி இருக்கு, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு போய் கொடுத்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்துடைய நம்பிக்கை மாற்றினா அல்லாஹ் கொடுத்தான். அதனால கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதனாலதான் சொல்லுவாங்க, அதிர்ச்சி சொல்லுவாங்க, ஈஸ்வரன் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு தற்காலிகமாக அதாவது அஸ்பாபுகளை கொண்டு ஏதாவது பிரயோஜனம் கிடைக்கிறது, ஏதாவது வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னால் அது உண்மையான வெற்றியும் இல்லை, உண்மையான பிரயோஜனம் இல்லை, மாறாக அது ஒரு ஏமாற்றம். ஒரு மனிதர் நல்ல வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார், நல்ல வியாபாரம் செய்கிறார், நல்ல லாபம் வருகிறது, நல்ல உத்தியோகம் செய்கிறார், நல்ல காசு பார்க்கிறாரு, நல்ல அவருக்கு நல்ல விவசாயம் நடக்கிறது, அது மூலமாக வருமானம் பெறுகிறது என்ற சந்தோஷத்திலே இருந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் அவருடைய அந்த அஸ்பாபுகளை சரி செய்யறதுக்காக அல்லாஹுடைய தொழுகையை அமல்களை விட்டுட்டு அவர் அந்த அஸ்பாபுகளை ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். அதன் மூலமாக நல்ல வர்றதாக தெரிந்தாலும் அது கடைசியில போய் பார்த்தா முடிவு நஷ்டத்துலதான் போய் முடியும். அதனால கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இவர் இப்படி வியாபாரம் செய்து கொண்டே இருக்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உடைத்து செய்கிறார் என்றால் இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்பட்டு அவருக்கு அல்லாஹ் தஆலா வருமானத்தை கூட்டி கொடுக்கல, மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் மீது வெறுப்போட கோபத்தோட தான் அவருடைய வருமானத்தை கொடுக்கிறார். அதனால நாம அஸ்பாபுகளை தான் நம்ம நல்லா செய்து கொண்டிருக்கிறோம், அதனால நமக்கு பிரயோஜனம் கண்ணுக்கு முன்னால தெரியுதுன்னு சொல்லி நினைக்க கூடாது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எப்ப அஸ்பாபுகள் அமால்களை விட்டுட்டு அஸ்பாபுகள்ல ஈடுபடுவோமோ அல்லாஹ் தஆலா கோபத்தோடு தான் அந்த மனிதனுடைய ரிஸ்க் கொடுப்பான். அதனாலதான் ஒரு சஹாபி வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், நான் எல்லாரோட நானும் வியாபாரத்துக்கு போறேன், ஆனா எல்லாருக்கும் ஏதோ லாபம் கிடைக்குது, ஆனா எனக்கு எந்த லாபமுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு அமல்ல சொல்லி கொடுத்தாங்க, அமல சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க. போறப்ப ஓதுங்க, குல்யாயுல் காஃபிரூன் சூரா பிஸ்மில்லாஹோட ஓதுங்க, இதாஜா நஸ்ருல்லாஹ் பிஸ்மில்லாஹோட ஓதுங்க, குல்வல்லா சூரா குல்வல் பின்னாஸ் ஃபலக், இந்த 5 சூறாக்களை பிஸ்மில்லாஹோட ஓதிட்டு கடைசியா ஒரு பிஸ்மில்லா ஓதுங்க, இதோட போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அந்த சஹாபி அந்த சூறாக்களை அந்த அமலை பெரிதாக எடுத்துக்கொண்டு போனாங்க. அந்த அமலை நபி சொல்லி கொடுத்த முறைப்படி செஞ்சாங்க. திரும்ப வரும்போது மிக சந்தோஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு அல்லாஹ் தஆலா எல்லோரை விட அதிக லாபத்தோட என்ன திருப்பி அனுப்பி வச்சான்னு சொன்னாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அமல்களை கொண்டு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட நிலையிலும் நமக்கு உதவி செய்வான். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய உள்ளத்துல உருவாகும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எப்படி தன்னுடைய யகீன தன்னுடைய நம்பிக்கையை உருவாக்கி கொண்டாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களும் ஆரம்பத்துல தன்னுடைய அனுபவத்தில் எதையெல்லாம் பார்த்தார்களோ, தன்னுடைய கண்ணால எதையெல்லாம் பார்த்தார்களோ அதைத்தான் நம்பிக்கொண்டிருந்தாங்க. எந்த வழிகள்ல அவர்களுக்கு உலகத்தினுடைய பொருள்கள் கிடைத்துக் கொண்டிருந்ததோ அந்த வழிகளைத்தான் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனா எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யகீனை சொல்லிக் கொடுத்தார்களோ, அந்த யகீனை எடுத்துக் கொண்டதற்கு பிறகு அவர்கள் எதையெல்லாம் தன்னுடைய அனுபவத்துல பார்த்த எல்லா வழிகளையும் விட்டுவிட்டார்கள். எல்லா தன்னுடைய கண்கூடாக பார்க்கக்கூடிய எல்லா முறைகளையும் விட்டுட்டாங்க. முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த அமல்களின் மீது யகீனை ஏற்படுத்தினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமல்களின் மூலமாக எல்லா வகையிலும் அவர்களுக்கு உதவி செய்தான். அதனால கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய ஹஜ்ரத் சொல்லுவாங்க, ஒரு அழகான வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது யகீன் உடையவர்கள் இருக்கிறார்களே, யகீன் உடையவர்கள் அவர்களுடைய பார்வை கடைசி எல்லையை நோக்கி இருக்கும். கடைசியில என்ன கிடைக்கும், அதாவது அதனுடைய பிரயோஜனம் என்ன, அதனுடைய விளைவு என்ன, அதன் பக்கம் இருக்கும். ஆனால் யார் சந்தேகம் கொண்டு பார்க்கிறார்களோ, சந்தேகமுடையவர்களுடைய பார்வை
இப்ப உள்ள நிலைமைகளை தான் பார்ப்பாங்க, இப்ப உள்ள நிலைமைகளை தான் பார்ப்பாங்க. ஆனா யகீன் உடையவர்கள் அவருடைய கடைசி தூர பார்வையாக இருக்கும். அவங்களுடைய கடைசி எல்லையில கடைசி முடிவுல அல்லாஹ் என்ன கொடுப்பா அதைத்தான் பார்ப்பாங்க. அதனாலதான் ஒரு அழகான வாக்கியா ஒரு நிகழ்ச்சி ஹயாத்து சஹாபால அதற்கு பதிவு செய்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மினாவுல போய் ஒவ்வொரு கூட்டமாக தாவத்து கொடுக்கறாங்க. அந்த ஹஜ்ஜுக்கு வந்த ஒவ்வொரு கூட்டத்தையும் போய் தாவத்து கொடுக்கறாங்க. அதுல ஒரு கூட்டம் வந்திருந்தாங்க, பனு பக்ர் இப்னு வாயில். அவர்களுடைய கூடாரத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, போய் தாவத்து கொடுக்கறாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, தனியாக போயிருக்கிறாங்க. அவர்கிட்ட சொல்றாங்க, என்னை உங்களுடைய பகுதிக்கு அழைச்சிட்டு போங்க, நான் அங்கிருந்து இந்த தாவத்துடைய உழைப்பு செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அது மாதிரி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, எங்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் எங்களுடைய மன்னர் இருக்கிறாரு, நாங்கள் பாரசீக மன்னருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். அவருக்கு எதிராக நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால், அவர் விரும்பாத ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் அவர் எங்களை கடுமையாக தண்டிப்பார். அவருடைய தண்டனையிலிருந்து நாங்கள் தப்பிக்க முடியாது. அதனால நாங்க உங்களை கூட்டு போக முடியாதுன்னு சொல்லி கடுமையாக மறுக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன அமலை சொல்லி கொடுக்கிறேன். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த அமலின் மீது எவ்வளவு நம்பிக்கை. இவர்கள் பாரசீக மன்னனை பற்றி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமலை பற்றி சொல்றாங்க. நீங்க தினமும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. இந்த தஸ்பீஹ ஓதிட்டு வந்தால் இதனுடைய முடிவு என்ன, இதனுடைய விளைவு என்ன, கடைசி முடிவு என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மன்னனை, பாரசீக மன்னனை நீங்க பயப்படுறீங்களோ அந்த பாரசீக மன்னனை அல்லாஹ் தஆலா உங்களுடைய அடிமையாக ஆக்கிடுவான். அந்த வீட்டினுடைய அவருடைய இளவரசிகள், அவருடைய வீட்டு மகாராணிகள் உங்களுடைய வீடுகள்ல அடிமைகளாக, அடிமை பெண்களாக வந்து உட்காருவாங்க. அவர்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அடிமையாக ஆகுவாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமலுடைய இறுதி முடிவை சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு பேர் தான் யகீன். எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் அந்த நிலையை தாண்டி இறுதியில எப்படிப்பட்ட வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தாங்க. அந்த நம்பிக்கையை தான் நம்ம உண்டாக்கி கொள்ளணும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட உதவிகளை செய்தான், சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி எல்லாம் உதவிகளை செஞ்சான், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட வெற்றிகளை எல்லாம் கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான். இது எல்லாம் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அமல்களுடைய பரக்கத்துல தான் கொடுத்தான். அதனால யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய கண்ணியம், வெற்றி இதெல்லாம் கொடுத்தானோ இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த பரிசுத்தமான முபாரக்கான அமல்களின் மூலமாக தான் கொடுத்தான். அதனால நாம விளங்கணும். அதனாலதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹஜ்ரத் முகைரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, அவங்கள பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா நாம எவ்வளவு தாழ்ந்தவர்களாக, இழிவானவர்களாக உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம், நமக்கு எந்த கண்ணியம் இல்லை, இழிவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த பரிசுத்தமான முபாரக்கான அமல்களை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு கண்ணியம் கொடுத்தார் என்பதாக சொன்னாங்க. அதனால கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள்கிட்ட எப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரிசுத்தமான அமல்கள் இருந்ததோ அந்த அமல்கள் நமக்கும் இருந்தால் நாமளும் வெற்றி அடைவோம். ஆனா இன்னைக்கு முஸ்லீம்கள் இவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு போனது காரணம் என்ன? நாம அந்த அமல்களை விற்கிறதுதான் காரணமாக இருக்கு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியம் கொடுத்திருந்தான். ஒரு பக்கம் கண்ணியம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான், இன்னொரு பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுடைய பயத்தை, சஹாபாக்கள் பற்றிய அச்சத்தை முழு உலக மக்களுடைய உள்ளத்திலே போட்டிருந்தான். எப்படிப்பட்ட அச்சம், எப்படி ஒரு சொல்லுவாங்க, ஒரு சிங்கத்தை பார்த்தா என்ன பயம் வருமோ அந்த பயம் சஹாபாக்களை பார்த்தா மற்றவர்களுக்கு வரும். சிங்கத்துக்கு இருந்த அந்த அந்த ஒரு கம்பீரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுடைய உள்ள சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அதான் ஒரு சிங்கத்தை பார்த்தா எவ்வளவு அச்சம் வருதுங்க. அது ஒண்ணு வந்துருச்சுன்னு தெரிஞ்சா அந்த ஊர்ல எந்த மனிதன் தன்னுடைய வீட்டுடைய கதவை திறக்க மாட்டான், அவ்வளவு பயம் வந்துடும். ஊர்ல உள்ள யாரும் அதை துணிந்து நின்று அதை எதிர்க்க பயப்படுவார்கள்.
அப்படிப்பட்ட அச்சம் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய அச்சத்தை எதிரியுடைய உள்ளங்கள்ல போட்டிருந்தான். தனியாக ஒரு மனிதர் தனியாக போவாரு, எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி, யாரை பற்றிய எந்த பயமும் இல்லாமல் துணிந்து சத்தியத்தை சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதுக்கு நம்ம கேள்விப்படுறோம், ஹஜ்ரத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. அந்த சஹாபியுடைய சம்பவம் பல ஹதீஸுடைய கிதாபுகள்ல இருக்குது, ரியாதுஸ் சாலிஹீன்ல இருக்குது, நம்முடைய ஹயாத்து சஹாபால இருக்குது. அந்த சஹாபி போனாங்க. அவர் எப்படி போறாருங்க? சாதாரணமாக ஒரு ஏழை தான், ஒரு ஏழ்மையான ஆடை அதோடதான் போறாங்க. அவர்கிட்ட ஒரு சின்ன கோவிலை கழுத, அந்த கோவிலை கழுதை இழுத்துக் கொண்டே போறாங்க. மன்னருடைய தர்பார்ல அந்த கழுதை இழுத்துக் கொண்டே போறாங்க. அந்த மன்னனுடைய பொருள்களை பார்த்து இவங்களுடைய உள்ளத்துல எந்த ஆசையும் இல்லை, அந்த மன்னனுடைய படைபலத்தை பார்த்து இவங்களுடைய உள்ளத்துல எந்த அச்சமும் இல்லை, ஆசையும் இல்லை, அச்சம் இல்லை, தைரியமாக போய் நின்றாங்க. சில வார்த்தைகள் பேசினாங்க, சில வார்த்தைகள் சொன்னாங்க. கடைசியாக சொன்னாங்க, நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ பெரிய மன்னன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய பூமி எல்லாம் எங்களுக்கு எப்பவோ சொந்தமாகி போச்சு, அது உங்களுடைய பூமி எங்களுக்கு எப்பவோ கட்டுப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அவர்களுடைய அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல மன்னனுடைய உள்ளத்துல அச்சம், பயம் ஏற்பட்டுச்சு. அந்த பயத்தினுடைய அடையாளம் அவருடைய முகத்தில தெரிஞ்சிச்சு. பக்கத்தில் இருந்த மந்திரிகள் கேட்டாங்க, மன்னரே, இது என்ன ஒரு சாதாரணமான பக்கீருடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏழையை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? இவருடைய வார்த்தையை கேட்டு பயப்படுறீங்களா? அப்ப சொன்னாங்க, இவர் சாதாரண பக்கீர் இல்ல, இவர் என்னுடைய கால்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய பூமியை முழுமையாக இந்த நாட்டை இவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் அப்படின்னு சொன்னது மட்டுமில்ல, அதுக்கு அடுத்து சொன்னார் அந்த மன்னர் சொன்னார், அதாவது இவர் ஒரு தனி மனிதனுடைய தனி மனிதனை பார்த்து நமக்கு இவ்வளவு அச்சம் ஏற்படுகிறது என்றால், இந்த ஒரு மனிதனுக்குள்ள இவ்வளவு பெரிய கம்பீரம் இருக்கிறது என்றால், இவங்க கூட்டமாக படையாக வந்தால் நம்முடைய நிலைமை என்னவாகும் சொன்னார். அதனால கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா பல தனிப்பட்ட சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, என்னுடைய கம்பீரம், என்னை பற்றிய பயம் என்னை சுற்றி அதாவது ஒரு மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்திலையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான்னு சொன்னான். அந்த ஒரு அச்சம் இருக்கிறது, அது ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய உள்ளத்திலும் போடப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய ஹஜ்ரத்தி சொல்லுவாங்க, ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி அந்த அச்சத்தை கொண்டு ஒரு உதவி செய்யப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ, அந்த கம்பீரம் இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கியாமத் வரைக்கும் கிடைக்கும். ஆனா முஸ்லிம்கள் 2 வேலை தொடர்ந்து செய்யணும். ஒண்ணு என்ன சொன்னா, ஒவ்வொரு முஸ்லிமும் தாவத்துடைய வேலையை செய்யக்கூடியவராக இருக்கணும். 2வது என்ன சொன்னா, தாவத்துடைய வேலையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த 2 காரியத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் செய்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன கம்பீரம் கொடுத்தானோ, அந்த கம்பீரம் அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கொடுப்பான்னு சொல்லி நம்முடைய ஹஜ்ரத் சொல்லுவாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்துல அவ்வளவு பெரிய ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான், ஒரு பெரிய கம்பீரத்தை வச்சிருக்கிறான். அதாவது சொல்றாங்க, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஹதீஸுடைய கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு பகுதிக்கு போனாங்க, அவர்கள் அந்த பகுதியுடைய அந்த நாட்டை அப்படியே முற்றுகையிட்டாங்க. பல நாட்கள் கடந்து போச்சு, எந்த விதமான வெற்றிக்குரிய வழிகளும் தெரியல, முற்றுகை நீண்டு கொண்டே போகிறது. அந்த நேரத்தில் ஒரு நாள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க படுத்து தூங்குறாங்க. இரவு நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பாக்குறாங்க. சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு முபாரக், உங்களுடைய ஒது செய்யக்கூடிய நேரத்துல என்னுடைய சுன்னத்து மிஸ்வாக்கோட ஒது செய்யுங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருந்தாங்க. அவர்கள் மிஸ்வாக் செய்தார்கள். தன்னுடைய எல்லா தலைவர்கள் தன்னுடைய எல்லா சாத்தியங்களையும் சொன்னாங்க, மிஸ்வாக் செய்து ஒது செய்யுன்னு சொல்லி மிஸ்வாக்கோட ஒது செய்யப்பட்டது. ஒரு சுன்னத் ஈடுபட்டு இருந்தது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எதிரிகள் பார்த்தாங்க, தன்னுடைய கோட்டைக்குள்ள இருந்து உணவாளிகள் போய் மன்னன் சொன்னாங்க,
இவர்கள் அந்த பார்த்து பல்லு விளக்குறத பார்த்தா இவர்கள் நரமாமிசம் தின்னக்கூடியவர்களாக மனிதர்களை தின்னக்கூடியவர்கள் போல தோன்றாங்க. அதனால இவர்களை பார்த்தால் நமக்கு பயமாக இருக்கிறது. அதனால இவங்கள்ட்ட கட்டுப்பட்டு போறதுதான் நல்லது. இவர்கள் தம்முடைய பற்களை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்து போய் சொன்னாங்க. உடனே அந்த மன்னர் இவருக்கு கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுடைய பொருள் வேணுமா இல்ல எங்களுடைய உயிர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க, உங்களுடைய உயிரும் வேண்டாம், உங்களுடைய பொருளும் வேணாம், எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எங்கள் மூலமாக கொடுத்து அனுப்பிய இந்த தூது செய்தியை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த தீனை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்களும் வெற்றி அடைவீங்க என்பதாக அவங்களுக்கு தாவத்து கொடுத்தாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எந்தவித சண்டை இல்ல, போர் இல்ல, அந்த மொத்த கூட்டம் அல்லாஹ்வுக்கு இதாயிட்டு கொடுத்தான். அதனால ஒரு சுன்னத்துக்கு அல்லாஹ்விடத்துல இவ்வளவு மதிப்பு இருக்கிறது. ஒரு சுன்னத்துக்கு அல்லாஹ்வுக்கு இவ்வளவு கம்பீரம் வச்சிருக்கிறான். ஒரு சுன்னத்துக்குள்ள அவர்களுக்கு இவ்வளவு அச்சம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய அதற்கு சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் இடத்துல எல்லா சுன்னத்தும் வாழ்க்கை முழுவதும் சுன்னத்தாக ஆயிடுச்சு. இது ஒரு நம்முடைய வழக்கத்துல உள்ள சுன்னத்து தான். அதே நேரத்துல நம்முடைய தாவத்தும் இபாதத்தும் 100% சுன்னத்துடைய அடிப்படையில வந்துட்டா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எப்படிப்பட்ட உதவிகள் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுப்பார். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால நம்முடைய வாழ்க்கையை சுன்னத்தை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதான் அதிர்ச்சி சொன்னாங்க, தெளிவா அழகாக சொன்னாங்க. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை காட்டுடைய சிங்கம், காட்டுடைய ராஜா சிங்கத்தை போல கண்ணியம் உள்ளவர்களாக கம்பீரம் உள்ளவர்களாக ஆகலாம். எவ்வளவு பெரிய பயில்வானாக இருந்தாலும் சரி, அந்த சிங்கத்துக்கு முன்னால வர பயப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரம், அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்திருந்தான். ஆனா கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதே சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையை விட்டதுனால முஸ்லிம்கள் அதே சிங்கம் தான், ஆனா சர்க்கஸ்ல இருக்கிற சிங்கம் மாதிரி ஆயிட்டாங்க. சர்க்கஸுடைய சிங்கம் மாதிரி ஆயிட்டாங்க. எப்படி சர்க்கஸ்ல இருக்கிற சிங்கம், அது அந்த சர்க்கஸ்ல வளர்க்கக்கூடியவன் எப்படி அதன் ஆடணும் சொன்னா அது ஆடும், நடக்கணும் சொன்னா நடக்கும், அதை உட்காரணும் சொன்னா உட்காரும், எந்திரின்னு சொன்னா எந்திரிக்கும், அதை எப்படி கத்த சொன்னானோ அப்படி கத்தும். அந்த அவனுக்கு முழுசா கட்டுப்பட்டு இது பயந்து கொண்டிருக்கும். அதை சின்ன சின்ன குழந்தைகள் வேடிக்கை பார்க்கும், தமாஷா பார்க்கும். ஆனா நாங்க சிங்கத்தை காட்டுறாங்கன்னு சொல்லி அந்த சிங்கத்தை பார்த்து யாருக்கும் பயம் இல்லை. இது வேடிக்கைக்காக, விளையாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட சிங்கமாக ஆயிடுச்சு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு நாமளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான சுன்னத்தை விட்டுட்டதுனால நம்மள இன்னைக்கு மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை நாம ஏற்றுக்கொண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அழகான சுன்னத்துகளை விட்டுட்டோம். அதனால இன்னைக்கு மாற்றார்கள் நம்மள சர்க்க சிங்க மாதிரி ஆக்கிட்டாங்க. அவர்கள் எப்படி விரும்புறாங்களோ அந்த உணவு தான் நமக்கு சாப்பிட கொடுக்கறாங்க. அவர்கள் எப்படி விரும்புறாங்களோ அப்படிப்பட்ட பானத்தை தான் நமக்கு குடிக்க கொடுக்கறாங்க. அவர்கள் எப்படி விரும்புறாங்களோ அப்படிப்பட்ட ட்ரெஸ் தான் நாம போடுறோம். இப்ப அவர்கள், அதாவது மாற்றார்களுடைய கையில நாம சர்க்க சிங்கமாக ஆயிட்டோம். அதனால கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அசத்தியக்காரர்கள் நம்மளை ஆட்டி படைக்கிறாங்க. அந்த வேடிக்கை முழு உலகமும் பார்த்து கொண்டு இருக்குது. முஸ்லிம்கள் ஆட்டி படைக்கப்படுகிறார்கள். இது முழு உலகமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையை பேசலாம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஆனா இன்னைக்கு நாம சுன்னத்தை அது சுன்னத்து தானே நினைச்சு விட்டுறோம். சஹாபாக்கள் சுன்னத்தை தம்முடைய வாழ்க்கையில அது சுன்னத்து, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறை, இது சுன்னத்து என்ற காரணத்தினால அதை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். நாம அது சுன்னத்து தானே என்று அதை நாம சாதாரணமாக நினைக்க ஆரம்பிச்சுட்டோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள், அதை அதிர்ச்சி சொல்லுவாங்க, நாம இன்னைக்கு சுன்னத்து தானே நினைச்சதுனாலதான் இன்னைக்கு சுன்னத்தை விட்டு கொண்டிருக்கிறோம். அதனாலதான் மிகப்பெரிய அழிவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதனால சஹாபாக்கள் அதை சுன்னத்துங்கிற காரணத்தினாலதான் அதை பற்றி பிடித்து தம்முடைய வாழ்க்கையில முன் வச்சு வாழ்ந்தாங்க. அதனால கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, தஃசீர் ஃபத்ஹுல் அஸீஸ் அப்படிங்கிற கிதாபுல ஷாஹ் ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறாங்க, தெளிவாக எழுதியிருக்கிறாங்க.
யார் சுன்னத்தை அலட்சியமாக நினைத்து சுன்னத்தை அதை அலட்சியமாக நினைத்து அந்த சுன்னத்தை விடுவாரோ அவர் 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 பெரும், அதாவது அவர் பருந்துகளை விடக்கூடியவராக, பருந்துகளை விடக்கூடிய பாக்கியமற்றவராக ஆயிடுவார். கொஞ்ச நாள் பருந்துகளை விட்டுக் கொண்டிருப்பார். அதற்கு பிறகு பெரும் பாவங்கள்ல சிக்கி அழிவின் பாதையில போய் சென்றுவார் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அழிவுக்கு போய் சேர்ந்ததுக்கான காரணம் ஆரம்பம் எங்க, துவக்கம் எங்கன்னு பார்த்தோம்னு சொன்னா சுன்னத்தை விடுவதாகத்தான் இருக்கிறது. அதனால கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் சுன்னத்தென்று நம்பி அதை எடுத்துக்கொண்டாங்க. அப்படி நாம சுன்னத்தான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சுன்னத்தை பற்றி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான உதாரணம் எழுதியிருக்கிறாங்க. சுன்னத் இருக்கிறதே இந்த காலத்தில ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த கப்பலை போன்றது. யாரெல்லாம் கப்பல்ல ஏறி கொண்டார்களோ அவர்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல பாதுகாக்கப்பட்டாங்க. யார் கப்பல்ல ஏறலையோ அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. அதே போலதான் இந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை இது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட கப்பலை போல. இதை எடுத்துக்கொண்டவர்கள், இதில் ஏறிக்கொண்டவர்கள் ஜெயம் பெற்று விடுவார்கள், வெற்றி அடைந்து விடுவார்கள். யார் இதை புறக்கணிக்கிறாங்களோ அவர்கள் அழிவுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்முடைய ஹஜ்ரத்தி சொல்லுவாங்க, சுன்னத் சஹாபாக்கள் இருக்கிறாங்களே அவர்கள் சுன்னத்துடைய ஒவ்வொரு அமலை செய்யும் போதும், சுன்னத்தான காரியங்களை செய்யும் போதும் இயற்கையான பிரியத்தோட செஞ்சாங்க. அவங்களுடைய உள்ளத்துல அந்த பிரியம் பதிவிடுகின்றது. அதனால அந்த சுன்னத்தை செய்யும் போது ஆசையோட பிரியத்தோட செய்வாங்க. அந்த அவங்களை சுற்றி இருக்கிற மாஹுல், அந்த சூழ்நிலை இருக்கிறே, அது அவர்கள் எந்த விதமான அவர்கள் மீது எந்த விதமான தாக்கத்தையும் உண்டாக்காது. அவர்கள் அந்த ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை அப்படிங்கிற பிரியத்தோட செஞ்சாங்க. எப்படிப்பட்ட நிலை? ஆனா இன்னைக்கு நாம என்ன சொல்றோம், எங்க சூழ்நிலை சரியில்லைங்க, இந்த இடத்துல இது என்னங்க பஜார் கடைவீதியாக இருக்குது, இங்க எப்படி நம்ம தொப்பி போட்டுட்டு போறது, நான் வேலை பார்க்கிற இடம் இருக்குது அது சுன்னத்துக்கு சரி வராது, அதனால சுன்னத்தான ஆடையில அங்க அனுப்பிட்டு போக முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நாம அந்த மாஹூல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இதனால நாம சுன்னத்துகளை விட்டுறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் அந்த சூழ்நிலையினுடைய அந்த தாக்கம் சஹாபாக்களை எதுவும் செய்யல. எல்லா இடத்திலையும் சுன்னத்துல உறுதியாக இருந்தாங்க. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு சஹாபி ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய மஜ்லிஸ்ல சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. பெரும் பெரும் முக்கிய புள்ளிகள் இருக்கிறாங்க, மந்திரிமார்கள் இருக்கிறாங்க. அந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நேரத்துல அவர்களுடைய சாப்பாட்டினுடைய ஒரு கவனம் கீழே விழுந்துருது. எடுத்து போட்டு சாப்பிடுறாங்க. பார்த்த ஒரு பக்கத்துல இருந்து ஒரு சொன்னார், என்ன இப்படி எடுத்து போட்டு சாப்பிடுறீங்க, எவ்வளவு பெரிய மஜ்லிஸ், பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு முன்னால எடுத்து போட்டால் அவர்கள் உங்களை என்ன நினைப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அவருடைய உள்ளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து மேல எவ்வளவு பிரியம் இருந்தது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆத்துருக்கு சுன்னத்த ஹபீபி இந்த மடையர்களுக்காக என்னுடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நான் எப்படி விடுவேன்னு சொல்லி கேட்டாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சுன்னத்துல உறுதியாக இருந்தாங்க. சூழ்நிலையுடைய தாக்கம் அவர்களை எதுவும் செய்யல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனாலதான் நம்முடைய ஹஜ்ரத் சொல்லுவாங்க, அதாவது சிலர் இன்னைக்கு நம்மகிட்ட மக்கள் சொல்றாங்கல்ல இல்லையா, நான் முழுக்க அல்லாஹ் மேல பிரியம் வச்சிருக்கிறேன், அல்லாஹ் மேல அன்பு வச்சிருக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பிரியம் இருக்குது, எனக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த கலிமா என்னுடைய உள்ளத்துல ஆழ பதிந்து இருக்குது, இந்த கலிமா மீது முஹப்பத் இருக்குது. அதனால என்னுடைய வெளிரங்கத்தை பார்க்காதீங்க, என்னுடைய ஆடை இதெல்லாம் பார்க்காதீங்க, என்னுடைய நடை உடை பாவனையை பார்க்காதீங்க, நான் அல்லாஹ் மீது உள்ள முழு நம்பிக்கை உள்ளவனாக, அல்லாஹ் மீது பிரியம் உள்ளவனாக இருக்கிறேன், அதனால வெளித்தோட்டத்தை பார்க்கிறேன், எதுவும் முடிவு செய்யாதீங்க என்று இன்றைய முஸ்லிம் சொல்கிறான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதனாலதான் சொல்லுவாங்க அதிர்ச்சி, அதாவது மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஃசீருடைய கிதாபுகள்ல இருந்து எடுத்து அழகாக எழுதியிருக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதர் தஃசீருடைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதர் அல்லாஹ் மீது முஹப்பத் இருக்கிறதாக, அல்லாஹ் மீது பிரியம் இருக்கிறதாக வாதிடுகிறார். ஆனால்
அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை விட்டு கொண்டிருக்கிறார் என்றால் இவர் தன்னுடைய வாதத்தில பொய்யராக இருக்கிறார். இவருடைய வாதம் உண்மையானது அல்ல. இவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எந்த முஹப்பத்தும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றார், நபியே நீங்க சொல்லுங்க, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே நீங்க அவங்களுக்கு தெளிவா சொல்லிருங்க, நீங்க உண்மையிலே அல்லாஹ் மீது பிரியமுள்ளவர்களாக அல்லாஹ் மீது அன்புள்ளவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை இருக்கிறதே, கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கை ஒரு மனிதனை அல்லாஹ்விற்கு நேசிக்கக்கூடியவனாக. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய அதில் சொல்லுவாங்க, இன்னைக்கு முஸ்லீம்கள் சொல்றாரு, ஒரு முஸ்லீம் சொல்றாரு, எங்க தாடி வைங்க, சுன்னத்தான அடிப்படையில் நிக்கா செய்யுங்க. இல்லைங்க நான் வைக்கலான்னு தான் நினைக்கிறேன், நான் சுன்னத்தான அடிப்படையில தான் என்னுடைய நிக்கா செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய பொண்ணு வீட்டுக்காரவங்க என்ன சொல்லுவாங்க, என்னுடைய மாமனார் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி நீங்க தாடி வைங்க, இல்லைங்க எனக்கு வேலைக்கு நான் போறேன், அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நபியுடைய சுன்னத்துக்களை இந்த காரணங்களை சொல்லி எல்லாம் நாம விட்டு கொண்டிருக்கிறோம். நபியுடைய சுன்னத்தை அதை ஒதுக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்ணியமான அல்லாஹ் நேரடியார்களே, கியாமத்துல எதையெல்லாம் நாம் காரணமாக சொன்னமோ அந்த காரணங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அது அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறார். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனுன் யுக்னீஹி. அந்த நாள்ல ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து விரண்டோடுவான். தன்னுடைய தாய், எந்த தாய் எவ்வளவு தன்னுடைய பிள்ளைக்காக எல்லா தியாகங்களும் செய்யறதுக்கு தயாராகுவாளோ அந்த தாயை விட்டு ஒரு மனிதன் விரண்டோடுவான். யாரும் அவனுக்கு உதவி செய்யறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த காரணங்களை காரணமாக காட்டி நபியுடைய சுன்னத்தை விட்டு கொண்டிருந்தாங்களோ அந்த காரணங்கள் எல்லாம் அவனை கைவிட்டு விடும். அப்ப யார்கிட்ட போகணும்? எல்லா உம்மத்தும் எங்க வருவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் வருவாங்க. எல்லா உம்மத்தும் தன்னுடைய நபிகிட்ட போவாங்க. எந்த நபியும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, கைவிரித்து விடுவார்கள். கடைசியாக எல்லா உம்மத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வந்துட்டீங்க நல்லது, இப்ப உங்களுக்காக நான் சிபாரிசு செய்கிறேன். அல்லாஹ்வுக்கு முன்னால சஜிதா செய்வாங்க. எப்படிப்பட்ட சஜிதா, அதனுடைய நிலைமையை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அவ்வளவு சஜிதா செய்வாங்க. அல்லாஹ் சொல்லுவான், நபியை நீங்க உங்களுடைய தலையை உயர்த்துங்க, என்ன வேணும் கேளுங்க, நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய உம்மத்தில யாரெல்லாம் பாவத்தின் காரணமாக நரகத்திற்கு போய்விட்டார்களோ அந்த மக்களுக்கு சிபாரிசு செய்து அவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்குவாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இவரு சொன்னாரு அவரு சொன்னாரு, இந்த நிலை சரியில்லை அந்த நிலை சரியில்லை என்றெல்லாம் நாம நபியுடைய சுன்னத்தை விட்டுட்டு சுன்னத்துகள் இல்லாத சுன்னத்துக்கு முரணான நிலையில நாம இந்த உலகத்திலிருந்து மௌத்தாயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்படி மௌத்தானதுக்கு பிறகு கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, கியாமத்துல நபிட்ட போய் சிபாரிசு செய்ய போறோம். அந்த நேரத்துல நபியுடைய எந்த சுன்னத்து நம்முடைய முகத்துல இல்ல, நம்முடைய வெளித்தோற்றத்துல இல்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அடையாளம் கண்டுகொள்ள இல்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால அதுக்கு ஒரு பரிசுத்தமான மாகுல் நமக்கு அவசியமாக இருக்குது. நம்முடைய சூழ்நிலை இருக்குது, அந்த சூழ்நிலை பரிசுத்தமானதாக ஆகணும். எப்படி மதீனால எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னா, மதீனாவுக்கு வரக்கூடிய மனிதர் மதீனாவை பார்த்து, மதீனால வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம் ஒவ்வொரு சஹாபியை பார்த்து இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வார். இதுதான் இஸ்லாம் என்று சொல்லப்படும். அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அவங்களுக்கு கிதாப் வடிவில காட்டப்படல, மாறாக சஹாபாவுடைய வாழ்க்கை தான் காட்டப்பட்டுச்சு. ஹஜ்ரத் சொல்லுவாங்க, நம்முடைய ஹஜ்ரத் அழகா சொல்லுவாங்க, இன்றைக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு நூல்கள் வெளியிடப்படுகின்றன, பத்திரிகைகள் வெளியிடப்படுகின்றன. ஆனால் சஹாபாக்குடைய காலத்துல இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு சஹாபாக்களை தான் காட்டுவாங்க. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை காட்டுவார். இஸ்லாத்தை விளங்கன்னா இவரை பார்த்து கொள்ளுங்க, இவரை பார்த்தால் இஸ்லாம் உங்களுக்கு விளங்கிடும் சொல்லுவாங்க. எவ்வளவு அழகான நிகழ்ச்சி ஹதீஸுடைய கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டம் வந்தாங்க, அதுல சல்மான பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அவங்களுக்கு தெரிந்த அவர்களுடைய நண்பர்கள் ஒரு கூட்டம் வந்தாங்க.
வந்து கேட்டாங்க, உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் இறங்கியதாக சொல்றீங்களே, குர்ஆன் இறங்குறதுன்னு சொல்றீங்களே, எங்களுக்கு அந்த குர்ஆனை கொஞ்சம் எடுத்து காட்டுங்க, அந்த வஹீயுடைய அந்த கிதாபை எடுத்து காட்டுங்க என்று வந்து கேட்கிறாங்க. அப்ப ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களை கடந்து ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. அவங்க போறவங்களை பார்த்து காட்டினாங்க, நீங்க எந்த குர்ஆனை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களோ, எந்த குர்ஆனுடைய நபியின் மீது இறங்கி இருக்கிறது, அதை கண்கூடாக பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களோ, இதோ போகிறாரு இந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்க, இவரை பார்த்தால் உங்களுக்கு முழு குர்ஆனும் விளங்கும். ஏனென்றால் சஹாபாக்குடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. அவர்கள் நடப்பது, வருவது, அவங்க சாப்பிடுவது, படுப்பது, எந்திரிப்பது எல்லாமே குர்ஆன் சொல்லக்கூடிய விதத்தில் இருந்தது. அதனால ஒரு மனிதர் குர்ஆனை விளங்க வேண்டும் என்றால் சஹாபாக்குடைய வாழ்க்கையை பார்த்தா போதும். அப்படி இருந்தது. அது போன்ற பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை முறை நம்மிடத்துல உருவாகும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, மதீனாவுல இந்த உழைப்பின் காரணமாக எவ்வளவு பரிசுத்தமான ஒரு சூழ்நிலை, ஒரு பரிசுத்தமான மாஹூல் உருவாகி இருந்தது. அவங்கள்ட்ட சொல்லப்படும், நீங்க சரியா அழகான ஒரு வியாபாரத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா போய் பாருங்க, சஹாபாக்களுடைய கடைவீதியை பாருங்க, அழகான வியாபாரம் இருக்கும். ஒரு அழகான சமூக வாழ்க்கையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சஹாபாக்களுடைய வீடுகளை போய் பாருங்க, அவங்க தன்னுடைய குடும்பத்தார்களோட குடும்ப வாழ்க்கை எவ்வளவு அழகாக நடத்துறாங்க, இல்லற வாழ்க்கை, அது உங்களுக்கு தெரியும். நீங்க குர்ஆனுடைய நல்ல குணங்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது குர்ஆனுடைய வியாபாரத்தை பார்க்கணும்னு நினைச்சா சஹாபாக்களுடைய கடைவீதிக்கு போங்க. குர்ஆனுடைய இல்லற வாழ்க்கையை பார்க்கணும்னு நினைச்சா சஹாபாக்களுடைய வீடுகளுக்கு போங்க. குர்ஆனுடைய நல்ல குணங்களை பார்க்கணும்னு நினைச்சா சஹாபாக்களுடைய குணங்களை பாருங்க. அவ்வளவு அழகான குணங்கள். குர்ஆன் என்ன சொல்லுதோ அப்படியே முழுதாக வாழ்ந்து காமிச்சாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதான் நம்முடைய ஹஜ்ரத் சொல்லுவாங்க, சஹாபாக்களுடைய காலத்துல யாரெல்லாம் சஹாபாக்களோட கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொண்டார்களோ அந்த கொடுக்கல் வாங்கலுடைய இறுதி கட்டத்துல அவர் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். இஸ்லாத்தின் மீது அன்பு உள்ளவராக, இஸ்லாத்துக்குள்ள நுழையக்கூடியவராக ஆயிடுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய அதில் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு முஸ்லிம் இடத்துல யாராவது ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்கிறார் என்றால் நம்முடைய மோசமான கொடுக்கல் வாங்கலுடைய அந்த நிலைமையின் காரணமாக அவர் என்ன செய்யறாருங்க, இஸ்லாத்தின் மீது வெறுப்புள்ளவராக இருந்தார். முதல்ல எவ்வளவு இஸ்லாத்தை விட தூரமாக இருந்தாரோ அதை விட்டும் அதிக தூரமாக இருந்தார். ஆனா சஹாபாக்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வைத்தவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள். அதனாலதான் உதாரணம் சொன்னாங்க, எவ்வளவு அழகான நிகழ்ச்சி நம்ம ஹதீஸுடைய கிதாபுகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் கடைவீதி பக்கமாக போய் கொண்டிருந்தாங்க. போற வழியில ஒரு யூதனுடைய கையில அவர்களுடைய அதற்கு அலி ரலியல்லாஹு உறுப்பு சட்டை இருந்ததை பார்க்கிறாங்க. இவங்களுடைய உறுப்பு சட்டை, போர் கவசம், அது ஒரு யூதனுடைய கையில இருந்துச்சு. சில நாட்களுக்கு முன்னால தொலைந்து போனது. பார்த்த உடனே சொன்னாங்க, இது என்னோடது அல்லதவா அப்படின்னு சொல்லி. அப்ப யூதர் சொன்னார், அது இல்லைங்க, என்கிட்ட இருக்கிறத வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம். 2 பேரும் முடிவு செய்தாங்க, சரி வாங்க நாம நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க. அங்க என்ன முடிவாக அதை ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி 2 பேரும் அங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க. அங்க ஜட்ஜாக இருக்கிறாங்க, காதியாக இருக்கிறாங்க. அதற்கு அதிரதி இல்லாத அவர்களால் நியமிக்கப்பட்டவங்கதான். அவர்கள் பார்த்த உடனே எந்திரிச்சு நின்றாங்க. தன்னுடைய இடத்துல அதற்கு அதிரதி இல்லாத அவங்களை உட்கார வச்சாங்க. ஜட்ஜுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு, ஆனால் அவரு ஜனாதிபதி பார்த்து மரியாதை கொடுக்கிறார். உட்கார வச்சாங்க. கேட்டாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அதற்கு அதிரதி இல்லாத சொன்னாங்க, இந்த இவர் வச்சிருக்கிறாரு இந்த உருக்கு சட்டை, இந்த கவசம் இருக்கிறது, இரும்பு கவசம், இது எனக்குரியது, இது இவர் எப்படி பெற்றுக்கொண்டாருன்னு தெரியல, இது இவர் தன்னுடைய இருந்து சொல்லி வாதிடுகிறார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதற்கு அந்த நீதிபதி கேட்டார், நீங்க சொல்றது சரிதான், ஆனால் இப்ப அவருடைய கையில இருக்கிறது, நீங்க என்னவென்று நீங்கள் தான் வாதிடுகிறீர்கள், எனவே நீங்க அதுக்கு சாட்சி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. நீங்க சாட்சி கொண்டு வாங்க, சாட்சி இருந்தா நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, சாட்சி இருக்கிறாங்க 2 பேரு, என்னுடைய 2 மக்களுக்கும் தெரியும் இது என்னுடைய உறுப்பு சட்டன்னு சொல்லி. அந்த 2 சாட்சிகள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன்கள் ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவங்க எவ்வளவு பெரிய சாட்சி, சொர்க்கத்துடைய வாலிபர்களின் தலைவர்கள். அவங்க 2 பேரும் சாட்சி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில வளர்ந்த பிள்ளைகள் அவங்க சாட்சி சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அதற்கு அந்த காலி சொன்னார்,
அதாவது நீங்க சாட்சியாக கொண்டு வந்திருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளை மகனுடைய சாட்சி தந்தையுடைய விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதனால இந்த சாட்சியை நான் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாங்க. அப்ப கேட்டாங்க, சரி வேற ஏதாவது சாட்சி இருந்தா சொல்லுங்களே அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, சரி அதுக்கு அவங்களுக்குடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளலன்னா என்னுடைய அடிமை இருக்கிறார், அவருடைய சாட்சி இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் சொன்னார், உங்களுடைய அடிமை இருக்கிறாரு, பொதுவாக அடிமையுடைய சாட்சி அது பாதிதான், அது அவருக்கு முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அடிமையுடைய சாட்சியும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, வேற ஏதாவது சாட்சி இருக்கிறான்னு சொன்னாங்க. இல்ல வேற எந்த சாட்சியும் இல்லைன்னு சொன்னாங்க. உடனே நீதிபதி முடிவு செய்கிறார். நீதிபதி அவர் பேச முடிக்கிறார், இந்த உறுப்பு சட்டை யூதனுக்கு உரியதுதான், உங்களுக்கு உரியது அல்ல அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்றார். சொன்ன உடனே யூதர் சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, கலிமா சொல்லி முஸ்லிம் ஆயிட்டார். சொன்னால் அவரே, எனக்கு இது நன்றாக தெரியும், இது உங்களுடைய உறுப்பு சட்டை தான், ஆனால் உங்களுடைய இஸ்லாத்தை உங்கள்கிட்ட பார்க்கறதுக்காகத்தான் வந்தேன், உங்களுடைய இஸ்லாம் சத்தியமானது, அதை தெரிந்து கொள்வதற்காக வந்தேன் சொல்லி கலிமா சொன்னார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படிப்பட்ட மாகுனை இந்த உழைப்பின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியிருந்தார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு அந்த தீனை கொண்டு முழுமையான ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. எல்லா நிலையிலையும் நாம எவ்வளவு அழகாக வாழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறார். எல்லா படைப்புகளையும் விட மிக உயர்ந்த கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை படைத்திருக்கிறார். ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய குடும்பத்தார்களோட தங்களுடைய பிள்ளைகளோட எவ்வளவு பிரியமாக அன்பாக நடந்து கொண்டாங்க. எவ்வளவு அழகான இல்லற வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியாக காட்டியிருக்கிறாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ இன்னொரு மனைவியுடைய வீட்டில இருந்து ஒரு உணவு வருது ஒரு பாத்திரத்துல. அப்போ அதை பார்த்த உடனே இன்னொரு மனைவியிலிருந்து வரக்கூடிய அந்த உணவு இப்போ ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரோஷம் வந்துருச்சு. என்னுடைய வீட்டுல இருக்கும் போது அவங்க எனக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புனாங்க, உடனே அந்த பாத்திரத்தை அப்படி தட்டி விட்டாங்க, பாத்திரம் கீழே விழுந்தது, உணவெல்லாம் கொட்டி போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எழுந்தார்கள். எழுந்து அந்த உணவெல்லாம் அதை ஒண்ணு சேர்த்து அந்த பாத்திரத்தை எடுத்து போட்டாங்க, கொண்டு வந்து அடிமை பெண்ணிடத்துல கொடுத்தாங்க. இந்த பாத்திரத்தை கொண்டு போய் அங்கேயே கொடுத்துருங்க, உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நாமளா இருந்தா எவ்வளவு வேகப்பட்டிருப்போம், எவ்வளவு அகற்றி இருப்போம், எவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டிருப்போம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு பிரியமாக தன்னுடைய மனைவி இடத்துல நடந்து கொள்றாங்க. அதே மாதிரி ஒரு நாள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம செய்வோமா இல்லையா, அந்த குழந்தைகளுக்காக யானை மாதிரி படுத்திருக்கிறாங்க. அதுக்கு மேல ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க ரெண்டு பேரும் அவங்க மேல ஏறி யானை ஓட்டுற மாதிரி போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எப்படி சத்தம் கொடுக்குமோ அந்த மாதிரி சத்தம் கொடுத்து கொண்டே போறாங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம் சொன்னாங்க, உங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு அழகான வாகனம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல எனக்கு எவ்வளவு அழகான பிரயாணி கிடைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு பிரியமான பிள்ளைகளோட நடந்து கொண்டாங்க. எவ்வளவு அழகான வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு அழகான நற்குணங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு உயர்ந்த குணங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நீ முழு உலகம், அதனால நம்முடைய ஹஜ்ரத் சொல்லுவாங்க, அதாவது முழு உலகத்திலேயும் இஸ்லாம் பரவி இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் வாளால பரவல, போர்களால பரவல, படை வளத்தால பரவல, மாறாக இஸ்லாம் பரவியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்களே அந்த நல்ல குணங்களின் மூலமாகத்தான் பரவுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட குணங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சிபத்துகளும் இருந்தது. அதுல மிக உயர்ந்த சிபத் நபி அவர்களுடைய நல்ல குணம் தான். அந்த குணத்தை முன் வச்சுதான் அல்லாஹ் தஆலா முழு உலகத்திலே தீனை கொண்டு போய் சேர்த்தான். அதனால கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிரிகள்கிட்ட கூட நல்ல குணங்களோட நடந்து கொண்டாங்க. யார் தன்னை பிடிப்பதற்காக வந்தாங்களோ, கைது செய்து வர்றாரு, அவரிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முறையில் நடந்து கொண்டாங்க. சிலர் நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும், நபி அவர்களை கொலை செய்யணுங்கிற சிந்தனையில வந்தார். உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆரம்பத்துல வரும் பொழுது நபி அவர்களை கொலை செய்யணுங்கிறதுக்காக வந்தாங்க. அவரிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தன்னுடைய நல்ல குணங்களை காட்டுறாங்க. அல்லாஹ் அது அப்படிப்பட்ட குணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. தெளிவான அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட நல்ல குணங்களை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னா, அந்த குணங்களை சஹாபாக்கள் தங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டாங்க. அதனால அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குணங்களை வெளிப்படுத்தினதுனால காலம் காலமாக எதிரிகளாக இருந்தவர்கள் ஒரு சில நிமிடங்கள்ல அந்த குணங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களாக ஆனாங்க. காலம் காலமாக எதிரிகளாக இருந்தவர்கள் ஒரு சில குணங்கள் ஒரு சில நிமிடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களாக பார்த்தாங்க, ஆனாங்க. ஆனால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. நம்முடைய நிலைமை எப்படி அப்படின்னு சொன்னா, நமக்கு காலம் காலமாக தோழர்களாக நம்ம கூட இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சில கெட்ட குணங்களின் காரணமாக நம்முடைய எதிரிகளாக இருக்காங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மனிதர்கள்ட்டையும் எவ்வளவு அழகான குணங்கள்ல எவ்வளவு நல்ல குணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்படுத்தி காட்டினாங்க. அதாவது மிகப்பெரிய இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் என்று சொல்லப்பட்டவன், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ஃபிரௌன் இருப்பான். இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அபூ ஜஹல் எப்படிப்பட்டவன் சொன்னா, ஒரு நாள் ஒரு இரவு மக்காவுடைய ஒரு தெருவு எதையும் விட்டு வைக்கல, எல்லா இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுத்தவன், கஷ்டம் கொடுத்தவன். அப்படிப்பட்ட மிகப்பெரிய எதிரியாக இருந்த அபூ ஜஹல் மிகப்பெரிய எதிரியினுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகப்பெரிய கண்ணியமான நல்ல குணங்களை கொண்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. அவங்க வரக்கூடிய நேரத்துல காலமெல்லாம் எதிரியாக இருந்தவருடைய மகன் வருகிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல எப்படி நடந்து கொண்டாங்க, அவர் வரும்பொழுது பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்து நின்றார்கள், அவரை கட்டி அணைச்சாங்க, மானக்கா செஞ்சாங்க. அவரே திகழ்ச்சி போயிட்டார், அவருடைய உள்ளம் மாறிவிட்டது. இவ்வளவு காலம் எதிரியாக இருந்தவர் இப்ப முஹாஜிராக ஆயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட முஜாஹிதாக தீனுக்கு பாடுபடக்கூடியவராக ஆயிட்டார். சத்தியம் செய்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இதுவரைக்கும் தீனை எதிர்க்கிறதுக்காக எவ்வளவு நான் குதிரை மீது சவாரி செய்யணும், என்னுடைய குதிரைகளை ஓட்டினேனோ அதை விட அதிகமாக 2 மடங்காக தீனுக்காக ஓட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தை மாற்றலாம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதே மாதிரிதான் ஹுதைபியாவுடைய நேரத்துல அந்த உடன்படிக்கை எழுதக்கூடிய நேரத்துல காஃபிர்களுடைய புறத்திலிருந்து தூதுவராக வந்திருக்கிறார் சுஹைல் என்பவர். அவரு எழுதப்படுகிறது, அதுல முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதும் போது அவர் சொல்றாரு, அந்த ரசூலுல்லாஹ்ங்கிறத அழிங்க, நீங்க ரசூல் என்று நாங்கள் ஒத்துக்கொண்டால் அதை ஏற்றிருந்தோம் என்றால் உங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நாங்க அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், அதனால முதல்ல அதை அழிங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழிச்சாங்க. நபி அவர்களை ரசூல் என்று சொல்வதை கூட அவர் ஏற்றுக்கொள்ளல. அப்படிப்பட்ட மனிதர் அதுக்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளக்கூடிய நேரத்துல அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி ஹஜ்ஜத்துல் மக்கா வெற்றி கொள்ளும் போது இஸ்லாத்துக்கு வர்றாரு. ஹஜ்ஜத்துல் விதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முடியை அந்த ஹஜ்ஜுக்காக தன்னுடைய முடியை சிறைக்கக்கூடிய நேரத்துல அந்த முடி கீழே விழுகும் பொழுது சுஹைல் ஒவ்வொரு முடியாக எடுத்து யார் ரசூலுல்லாஹ் சொல்றதை ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாரோ அந்த சுஹைல் அந்த முடியை எடுத்து ஒவ்வொரு முடியா எடுத்து தன்னுடைய கையில ஒத்தி கொள்கிறார், தன்னுடைய கண்ணங்கள்ல ஒத்தி கொள்கிறார். அவ்வளவு பெரிய முகமது அல்லாஹ் போட்டா எதை கொண்டு? நபியுடைய நல்ல குணங்களை கொண்டு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பரிசுத்தமான மாஹூல் இருக்குது, அது மஸ்ஜிதுடைய அமல்களை கொண்டுதான் உருவாகும். சஹாபாக்கிட்ட இருந்தது அந்த பரிபூர்ணமான ஈமான். அது எப்படி உருவாக்கி சஹாபாக்களுடைய ஈமான் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் மஸ்ஜிதுல ஈமானுடைய ஹல்காக்கள் அமைச்சாங்க, அது கொண்டு சஹாபாக்களுடைய ஈமான் உறுதியாச்சு. சஹாபாக்கள்கிட்ட குர்ஆனுடைய வாழ்க்கை எப்படி உருவாச்சு? மஸ்ஜிதுல சஹாபாக்கள் குர்ஆனுடைய ஹல்காக்கள் அமைச்சாங்க, அதனால குர்ஆனுடைய வாழ்க்கை அவங்கள்ட்ட உருவாச்சு. சஹாபாக்கள்கிட்ட இந்த அதாவது மற்ற எல்லா அமல்களும் சரியாக வந்தது. இதெல்லாம் எதை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, தீனுடைய வாழ்க்கை நடைமுறை. அது மஸ்ஜிதுல சஹாபாக்கள் இல்முடைய ஹல்காக்கள் அமைத்தார்கள், அதை கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில தீனுடைய வாழ்க்கை வந்துச்சு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு சஹாபியும் மஸ்ஜிதுல நேரம் கொடுத்தாங்க, ஒவ்வொருத்தரையும் அழைத்து கொண்டு வந்தாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி! அந்த சஹாபி
சஹாபாக்கள் மற்றவங்களை பள்ளிக்கு கூட்டு வர்றாங்க, வாங்க ஈமானுடைய விஷயங்களை முதாக்கரா செய்யலாம், ஈமானை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஈமானுடைய முதாக்கராக்காக கூட்டு வர்றாங்க. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய அறிஞராக சொல்லப்படக்கூடியவங்க, அவர்கள் மக்களை கையை பிடிச்சு கூட்டு வந்து உட்கார வச்சு அவர்களோட ஈமானுடைய முதாக்கரா செய்யறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானுடைய முதாக்கரா மஸ்ஜித்ல எவ்வளவு செய்யப்படுமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஈமான்ல வளர்ச்சி உண்டாகும். அதனாலதான் சய்யிதுல் அன்பியா, எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முழு உம்மத்தையும் தீனை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு கொடுத்திருந்தா, முழு தீனையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு கொடுத்திருந்தா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கிராமவாசிக்கு தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து ஈமான்கள் மறைமுகமான விஷயங்களை பற்றிய ஈமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அது பற்றிய சம்பவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசிக்கு தனிப்பட்ட முறையில சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஏனென்றால் மஸ்ஜிதுல எவ்வளவு ஈமானுடைய முதாக்கரா நடக்குமோ அந்த அளவுக்கு தான் உள்ளத்துக்குள்ள ஈமான் இறங்கும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில ஒரு கிராமவாசி வருவாங்க, கிராமவாசிகள் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க யதார்த்தமான அவங்க கிராமப்புறத்தினுடைய கேள்விகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிராமவாசி வந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உட்கார்ந்தாரு, யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்துக்கு போவோமே, அந்த சொர்க்கத்துல போய் அங்க சொர்க்கத்துல நமக்கு திராட்சை பழம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சொர்க்கத்துல திராட்சை பழம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டார். எவ்வளவு சாதாரண சீதா அவங்களுடைய கேள்வி. அதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமா கிடைக்கும், சொர்க்கத்துல கிடைக்காம இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவரு கேட்டார், அப்ப சொர்க்கத்தினுடைய இந்த திராட்சை பழம் எவ்வளவு பெருசா இருக்கும் யார சொல்லலான்னு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இப்படிலாம் கேள்வி கேட்கிறீங்கன்னு ஒதுக்கல, அவருடைய உள்ளத்துல சொர்க்கத்துடைய நம்பிக்கையை உருவாக்கணும், சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு பொருளை பற்றிய நம்பிக்கையை உருவாக்கணுங்கிறதுக்காக பொறுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. அவருக்கு சொல்லாங்க, உங்க வீட்டுல எப்பாவது உங்களுடைய தகப்பனார் ஆடு அறுத்து சமைச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா அறுத்து இருக்கிறாங்க, சமைக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த ஆடு அறுத்ததுக்கு பிறகு அந்த ஆட்டுடைய தோலை உரிச்சிருக்கிறீங்களா? ஆமா உரிச்சோம். அதை பாடம் பண்ணி உங்களுடைய தாயத்தை கொடுத்து அதன் மூலமாக தோல் பை, அதாவது தோல்ல பாத்திரம் ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமான்னு சொல்லி சொன்னார். பெரிய பாத்திரம் இவ்வளவு பேருக்கு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தோல்ல செய்யப்பட்ட அந்த தோல் பை இருக்கிறது, அதை விட பெருசாக இருக்கும் சொர்க்கத்துடைய ஒரு திராட்சை பழம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த சஹாபி அதுக்கு மேலே கேள்வி கேட்கிறார், யார சொல்லலாம், அப்ப அந்த ஒரு பழம் அவ்வளவு பெருசாக இருந்தால் நாங்க அதவே சாப்பிட்டு எங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிட்டுக்குவோம்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய குடும்பத்தார்கள் மட்டுமில்ல, உங்களுடைய காந்தான், உங்களுடைய மொத்த அந்த குடும்பம், உங்களுடைய காந்தான் எல்லாருமே சாப்பிடலாம், அப்படிப்பட்ட பெரிய பழமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துடைய விஷயத்தை சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசுறாங்க. ஏன் அந்த நம்பிக்கை உருவாகணும், அந்த நம்பிக்கை தான் மொத்த வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்கு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி ஈமானுடைய ஹலகாக்கள் அது மஸ்ஜிதுடைய அமலாக இருந்ததோ அதே மாதிரிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆனுடைய ஹல்காக்களும் மஸ்ஜிதுடைய அமலாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுல குர்ஆனுடைய ஹல்காக்களை உருவாக்குனாங்க, சஹாபாக்கள் அதுல உட்கார வச்சாங்க. அப்பதான் குர்ஆனுடைய வாழ்க்கை நமக்கு வரும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனுடைய ஹல்கா எப்படி உருவாக்குனாங்க, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்குள்ள வர்றாங்க, அங்க சில தனித்தனி ஹல்காக்கள், சிலர் திக்ர் செய்து கொண்டிருந்தாங்க, சிலர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதக்கூடியவங்களோட உட்கார்ந்தாங்க. நீங்க சிறந்த ஹல்காவாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தாங்க அவர்களை. அதே மாதிரி இந்த ஹல்காக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னா குலஃபாய் ராஷிதீன்களுடைய காலத்திலையும் மஸ்ஜிதுல குர்ஆனுடைய ஹல்காக்கள் நடக்கும். எந்த அளவுக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் போய் கொண்டிருந்தாங்க, மஸ்ஜிதுல இருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. கேட்டாங்க, இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் சொல்லப்பட்டுச்சு, இவர்கள் தான், இவங்க குர்ஆனை சில பேர் உட்கார்ந்து குர்ஆனை ஓதிக்கொண்டு மனனம் செய்து கொண்டிருக்கிறாங்க, கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, அந்த சப்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சுப செய்தி கொடுப்பானாக, இவர்களை இந்த கூட்டத்தை அல்லாஹ் தஆலா மிகவும் விரும்புகிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்புறாங்க.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாதிரி மூன்றாவதாக ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் இல்முடைய ஹல்காக்கள் நடக்கணும். இதுவும் மஸ்ஜிதுடைய அமலாக இருக்குது. எல்லா பள்ளிகள்லையும் இல்முடைய ஹல்காக்கள் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பெரிய நபியாக இருக்கிறாங்க, சய்யிதுல் அம்பியா, எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சாதாரணமான கிராமவாசிகள் வரைக்கும் வந்து தங்களுடைய இல்முடைய தேவைகளை கேட்டுக்கொள்வாங்க, சந்தேகங்களை கேட்டுக்கொள்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றார், ஒரு வேட்டைக்காரர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் வேகமாக ஓடும் பொழுது என்னுடைய ஆடை விலங்குது, அதை பத்தி என்னன்னு கேட்கிறார். அது மாதிரி இன்னொருத்தர் வர்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக கடல் பிரயாணம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அப்படி கடல் பிரயாணத்துல போகக்கூடிய நேரத்துல அங்க கடல்ல தான் தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீரை கொண்டுதான் நாங்கள் எங்களை சுத்தப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆனா அந்த தண்ணி அவ்வளவு உப்பாக இருக்குது, அதை கொண்டு நாங்கள் சுத்தப்படுத்தி கொண்டால் எங்களுடைய தொழுகை கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ சாதாரண மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சின்ன சின்ன விஷயங்களை கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்கார்ந்து இதனுடைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு கிராமவாசி வர்றார், வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு தொழுகையினுடைய நேரங்களை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். தொழுகையினுடைய நேரங்களை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொன்னா, எப்படி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2 நாட்கள்ல தொழுகையினுடைய நேரங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. அதாவது தொழுகையினுடைய நேரம் எப்ப ஆரம்பிச்சது என்பதை ஒரு நாள்ல முழுசா சொல்லிக் கொடுத்தாங்க. அடுத்த நாள் தொழுகையினுடைய நேரம் முடியக்கூடிய நேரத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமவாசிக்கு சொன்னாங்க, 2 நாள் நீங்க எங்களோட தங்குங்க, எங்க கூட 5 நேரம் தொழுவுங்க, நீங்க தொழுகையினுடைய நேரத்தை கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமலின் மூலமாக மஸ்ஜிதுல வச்சு இல்முடைய ஹல்காக்கள் மூலமாக இல்மை சொல்லிக் கொடுத்தாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாதிரி முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க, எப்படி ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டில இருந்து வீட்டுடைய தேவைகளுக்காக கடைவீதிக்கு போறாரு, கடைவீதியில போய் அவர் தன்னுடைய தேவைகள் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கடைவீதியில அவர் வாங்கி கொண்டு வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிறாரோ, அதே மாதிரி தீனுடைய இன்முடைய தேவையுடையவர் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியாகி வந்து அவருக்கு தேவையான தீனுடைய எல்லா விஷயங்களையும் அவர் மஸ்ஜித்ல வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம மஸ்ஜித்ல உருவாக்கணும். அதனால நாம மஸ்ஜித்ல எல்லா மனிதர்கள்ட்டையும் போகணும், நாம இறங்கி போகணும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க எவ்வளவு பெரிய முஹத்திஸாக இருந்தாங்க. இந்த உம்மத்துல பெரிய முஹத்திஸ் அவர்கள். அவங்க கடைவீதிக்கு போவாங்க, கடைவீதிக்காரர்களுக்கு அழைப்பு கொடுத்து மஸ்ஜிதுக்குள்ள கூட்டிட்டு வருவாங்க, மஸ்ஜிதுக்கு வாங்கன்னு சொல்லி அழைத்து கொண்டு வருவாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நாம வெளியே போய், அதனாலதான் அதற்கு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உங்களை சிறந்த உம்மத் என்று சொல்கிறான். நீங்க சிறந்த உம்மத்தாக ஆக வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க மக்கள் மோசமான சூழ்நிலையில இருக்கிறாங்க, அந்த மோசமான சூழ்நிலையில இருந்து அவர்களை வெளியாக்கி ஒரு நல்ல சூழ்நிலையில மஸ்ஜிதுடைய சூழ்நிலைக்கு கொண்டு வராத வரைக்கும் நீங்க சிறந்த உம்மத்தாக ஆக முடியாது. மோசமான சூழ்நிலையில் உள்ளவர்களை அழைத்து கொண்டு வந்து நல்ல சூழ்நிலை கொண்டு வராத வரைக்கும் நீங்க அதாவது நீங்க என்ன செய்ய முடியாது, நல்ல சிறந்த உம்மத்தாக ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளே அதில் சொல்லுவாங்க, அதாவது மக்களை அதாவது மோசமான சூழ்நிலையில இருந்து நாம நல்ல நிலைக்கு கொண்டு வர்றோமா இல்லையா, பள்ளியுடைய மாணவர்களுக்கு கொண்டு வர்றோமா இல்லையா, இந்த அமலுக்கு ஈடான இணையான அமல் உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அதனாலதான் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, மூமின்கள்ல ஆக மோசமான நிலையில் உள்ள மூமினை நாம தேடி போக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மோசமான நிலையில உள்ள ஈமான்தாரியை நாம தேடி போய் அவரை நாம போய் சந்திக்கிறதுனால அல்லாஹ்வுடைய நெருக்கம் எவ்வளவு கிடைக்குமோ அந்த நெருக்கம் வேறு எந்த அமலையும் கிடைக்காது. அதனால நாம நம்முடைய ஈமான்தாரிகளை தேடி போகணும். அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலையை விட்டு அவர்களை வெளியாக்கி நாம மஸ்ஜிதுடைய சூழ்நிலைக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் நம்முடைய மஸ்ஜிதுடைய உழைப்பாக இருக்கு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால கடைசி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா,
நாம நம்முடைய இந்த தீனுடைய உழைப்புகளோட மஸ்ஜிதுடைய உழைப்போட நாம அல்லாஹ்வுடைய பாதையில போறத எதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிலையாக கொண்டு வர மாட்டோமோ அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில முழுமையான தீனை நாம பார்க்க முடியாது. அதனால நாம நம்முடைய உயிர் பொருள அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்வதற்கு தயாராகணும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதனாலதான் ஹஜ்ரத் யூசுப் சொல்லுவாங்க, எதுவரைக்கும் நாம நம்முடைய உயிர் பொருளை தீனுக்காக செலவு செய்ய மாட்டோமோ தீனுடைய மதிப்பு நம்மளுக்கு விளங்காது. இலியாஸ் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் அவங்களுடைய காலத்துல அவர்களுடைய உழைப்பின் மூலமாக முழு உலகத்திலையும் தீன் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் தங்களுடைய உயிர் பொருளை துச்சமாக கருதினார்கள். அதை அவர்கள் பெருசா நினைக்கல, அதுக்கு எந்த மதிப்பும் இல்லாததாக நினைச்சாங்க. அதனால முழு உலகத்திலே தீன் போய் சேர்ந்துச்சு. ஆனால் நாம இன்னைக்கு இந்த நம்முடைய நிலைமை எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும், மன்னிக்கணும். நாம கண்கூடாக பார்க்கிறோம், இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி கொண்டே போகுது. அதற்கான காரணமும் இதுதான். நாம நமக்கு நம்முடைய உயிரும் பொருளும் மிகப்பெரிய மதிப்புள்ளதாக ஆயிடுச்சு. யூசுப் அப்துல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க, அதாவது நாம நினைக்கிறோம் நமக்கு செல்வம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, அதே மாதிரி பெரிய ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட முழு உலகத்துல தீன் போய் சேர்த்தரலாம் அப்படின்னு நினைக்கிறோம். செல்வத்தை கொண்டோ ஆட்சி அதிகாரத்தை கொண்டோ தீன் போய் சேராது, மாறாக தியாகத்தை கொண்டுதான் கொண்டு போய் சேரும். அதனால கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனாலதான் இலியாஸ் சொன்ன வார்த்தை, நாம எப்போ தீன நம்முடைய உயிர் பொருளை மதிப்புள்ளதாக நினைச்சிட்டோமோ அப்பதான் நமக்கு தீன் என்ன ஆயிடுச்சுங்க, தீன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. சஹாபாக்கள் அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில போகணும்னு நியத்து வச்சுட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுடைய வீட்டுல ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார், அது தடையாக இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு அவருடைய வியாபாரம் எதுவும் தடையாக இருக்கல. எப்பவுமே அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு அவங்களுடைய தோட்டங்கள் துறவுகள் தடையாக இல்லை, எதுவுமே தடையாக இல்லை. தீனுக்கும் தயாராகிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய காசு பணம் உயிர் பொருள் எல்லாத்தையும் துச்சமாக நினைச்சிட்டு ஒதுக்கி வச்சுட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போயிடுவாங்க. ஆனா நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, நாமளும் அல்லாஹ்வுடைய பாதையில போலான்னு நினைக்கிறோம், ஆனா நம்முடைய வியாபாரம் நமக்கு தடையாக இருக்குது, நம்முடைய பொருட்கள் வாங்க நமக்கு தடையாக இருக்குது. வீட்டுடைய நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அல்லது வீட்டுல ஒரு துக்கமான நிகழ்ச்சி, இது நாம அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு தடையாக இருக்குது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எதுவரைக்கும் நாம இதை பெருசாக நினைச்சு நாம உட்கார்ந்துருவோமோ உம்மத்துக்கு தீன் வேண்டாயிருங்க. இன்னைக்கு பாக்குற முழு உலகத்திலையும் உம்மத்து முர்த்தத்தாய் போய் கொண்டிருக்குது. ஆனால் நாம இந்த தீனுடைய நம்முடைய உயிர் பொருள் நம்முடைய ஆசைகளை பெருசாக நினைச்சு நாம இன்னைக்கு அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்ம மன்னிப்பானாக. அதனால எல்லாமே கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போறத இது நாம அவசியமாக கருதாம இருக்கிறோம், அவசியம் என்று விளங்காம இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் இந்த அல்லாஹ்வுடைய பாதையில போறதுடைய நோக்கத்தை எப்படி விளங்கி இருந்தார்களோ அப்படி நாம விளங்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு சஹாபாக்கள் அதனுடைய நோக்கம் என்னவென்று புரிந்திருந்தார்களோ அதை நாம புரியல. சஹாபாக்கள் என்ன விளங்கியிருந்தாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில போறது தீனுக்காக சுற்றுவது இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று விளங்கியிருந்தாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு விளங்கியிருந்தாங்க. அதனால எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு தயாரான எந்த தடையும் அவங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா முடிந்த அளவுக்கு அந்த சிரமம் கஷ்டங்களை மறைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு தயாரான அவங்களுடைய சிரம கஷ்டங்களை வெளிப்படுத்துறது இல்லை. நாம இன்னைக்கு இல்லாத கஷ்டம் சிரமங்களை கொண்டு வந்து நாம உட்கார்றதுக்கு பாக்குறோம். சஹாபாக்கள் இருந்த சிரம கஷ்டங்களை மறைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு தயாரானாங்க. ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அந்த கட்டில் இருந்து அவங்களுடைய சதை தொங்கும். அவ்வளோ வருமனான சஹாபி அவர் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு தயாராகிறார். கூட இருந்தவங்க சொன்னாங்க, ஏன் சிரமப்படுறீங்க, நீங்க போக உங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது சொன்னாங்க, இல்ல இது திரு கிஃபாபும் கிஃபாலா, அல்லாஹ்வுடைய கட்டளை இது, அல்லாஹ் தஆலா எல்லா நிலையிலையும் போகணும்னு சொல்லி இருக்கிறான். அதனால
நல்ல நிலையாக இருந்தாலும் அல்லாவுடைய பாதையில போங்க, கஷ்டமான நிலையில இருந்தாலும் அல்லாவுடைய பாதையில போங்க நல்லா சொல்லியிருக்கிறான். அதனால நான் போய் தான் தீருவேன்னு சொன்னான். அதே மாதிரிதான் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவங்க வயசாயிருச்சு, வயது முதிர்ந்தவராக ஆயிட்டாங்க, பலகீனமாக ஆயிட்டாங்க. அவரு அல்லாவுடைய பாதையில போறதுக்கு தயாராகிறாங்க. அதுவும் சும்மா சாதாரண தூரம் இல்ல, அரபு தேசத்திலிருந்து ஐரோப்பிய நாட்டினுடைய எல்லை குஸ்தன்தீனியான்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு துருக்கியினுடைய இஸ்தம்பூல் அங்க அந்த நகரம், அந்த வரைக்கும் போகணும் ஜமாத்து, அதுவும் கடல் வழியாக போகணும், போறதுக்கு தயாராகிறாங்க. வந்து கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, நீங்க காலமெல்லாம் நபியோட இருந்திருக்கிறீங்க, நீங்க போகணுங்கிற கட்டாயம் இல்லை, நீங்க ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. இல்ல, இந்த ஆயத்து என்னை அமைதியாக இருக்க விடல, என்னுடைய வீட்டுல அமர விடல. நல்ல நிலையிலையும் கஷ்டமான நிலையிலையும் அல்லாவுடைய பாதையில போய்கொண்டே இருங்கன்னு அல்லா சொல்றான். அதனால நான் போய் தான் தீருவேன்னு சொன்னான். போய் அதே வழியில போனாங்க, சரீரம் ஆயிட்டாங்க. அதே மாதிரி அபூ தல்ஹா ரலியல்லாஹு குர்ஆனை ஓதிக்கொண்டே வந்தாங்க. இந்த ஆயத்து வந்தது, அப்படியே எழுந்து உட்கார்ந்தாங்க. என்னுடைய ரப்பு சொல்லிட்டு அல்லாவுடைய பாதையில போகணும்னு சொல்லி நான் போவதற்கு தயாராகுவேன்னு சொன்னாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில தான் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இந்த ஒரு ஆயத்து இருக்கிறது, இந்த ஒரு ஆயத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் என்ன விரும்புறோம் சொன்னா, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய பாலிகான ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இந்த ஒரு ஆயத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக முழு உலகத்திலையும் சுத்த வேண்டும், இதைத்தான் நாம விரும்புறோம் சொல்லுவோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய ஹஜ்ரத் சொல்லுவாங்க, இன்னைக்கு நாம இந்த வேலையை அவசியமானதாக விளங்கல, இந்த வேலையை நாம சாதாரணமாக நினைக்கிறோம். அல்லாவுடைய பாதையில போகாம இருக்கிறது ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறது. இது என்ன காரணம் சொன்னா, அது சொல்லுவாங்க, அல்லாவுடைய பாதையில போகாம இருக்கிறது ஒரு பாவம் என்பதை நாம புரியாம இருக்கிறோம். அல்லாவுடைய பாதையில போகாம இருக்கிறது இது ஒரு பெரிய பாவமாக இருக்குது. இனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு உம்மத்து முர்த்ததாய் போய்கொண்டிருக்குது. இந்த நேரத்துல நாம நம்முடைய உலகத்தை பெருசாக நினைச்சு நாம உட்கார்ந்துட்டோம் சொன்னா இதுக்கு நாமளும் காரணமாக. அதனாலதான் ஐயா சர்வத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒரு மனிதர் அல்லாவுடைய பாதையில போக வேண்டிய நேரத்துல அவரு போகல, அதை போகிறதுக்கு தாமதப்படுத்துறார் அல்லது அதை மறுத்துட்டு உட்கார்ந்துட்டார், போகாம இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா, அழைப்பு கொடுக்கப்பட்ட நேரத்துல போகாம இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா, அவர் இதை விட, அதாவது எதை காரணமாக வைத்து அவர் போகாம இருக்கிறாரோ அதை விட பெரிய காரணம் அவருக்கு வரத்தான் செய்யும். எந்த காரணத்தை அவர் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரோ அதை விட பெரிய காரணம், ஒரு பெரிய சிரமம் அவருக்கு வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னும் சொல்லுவாங்க, உம்மத்து முர்த்ததாய் போய் கொண்டிருக்குது, தீனுடைய உழைப்பு செய்யாமல் யார் தன்னுடைய அமல்கள் போதுமானது அப்படின்னு சொல்லி திருப்தியாக இருக்கிறார், எல்லா அமலும் சரியாக செய்கிறார், ஆனால் உம்மத்து போறதை பற்றி எந்த கவலையும் இல்லை, அவருடைய தீனை பற்றி எந்த கவலையும் இல்லை, தாவத்துடைய உழைப்பு செய்யல, அதுக்காக வெளியாகாம இருந்துட்டார்னு சொன்னா பெரியவங்க சொல்றாங்க, இது மௌத்து இருக்கிற அவருக்கு வரக்கூடிய மௌத்து மிக மோசமான மௌத்தாக இருக்கும். அதனால கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறார், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் குல் இன் கான ஆபாவுக்கும் வஅபுனாவுக்கும் வஇஹ்வானுக்கும் வஅஸ்வாஜுக்கும் வஅஷீரத்துக்கும் வஅம்வால் முக்தரஃதுமுஹா வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வமசாகின் தர்மௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலி. இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா உறவுகளையும் சொல்றான். உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய தந்தை, உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள், உங்களுடைய வியாபாரம், அது மாதிரி எந்த வியாபாரத்துல நஷ்டம் வர்றதை நீங்க தாங்கிக் கொள்ள மாட்டீர்களோ, எந்த வீட்டுல தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, உலகத்துடைய செல்வங்கள் எல்லா சொந்த பந்தமும் அல்லாஹ்வை விட உங்களுக்கு பிரியமானதாக ஆகிவிட்டால், அல்லாஹ்வுடைய ரசூலை விட உங்களுக்கு பிரியமானதாக ஆகிவிட்டால், அல்லாஹ்வுடைய பாதையில போறதை விட பிரியமானதாக ஆகிவிட்டால், நீங்க அல்லாஹ்வுடைய அஸாபை எதிர்பார்க்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். கடுமையான எச்சரிக்கை. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதனாலதான் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அழகாக சொன்னாங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அதாவது இன்னைக்கு மனிதன் முஸ்லிம்கள் எல்லாம் விளங்கி இருக்கிறாங்க, அதாவது விபச்சாரம் செய்து ஒரு பெரிய பாவம் விளங்கி இருக்கிறாங்க, திருத்தல் ஒரு பெரிய பாவம் விளங்கி இருக்கிறாங்க, தொழுகையை விடுவது ஒரு பெரிய பாவம் விளங்கி இருக்கிறாங்க,
இதெல்லாம் நமக்கு பாவமாக தெரிகிறது. ஆனா இந்த பாவங்கள் எல்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தது என்ன? இந்த தாவத்துடைய உழைப்பை விட்டதுதான். அதுதான் பெரிய பாவம் என்பதை நாம விளங்காம இருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட காலமெல்லாம் எல்லா தேவைகளுக்காகவும் எல்லா நிலைகளுக்காகவும் அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்க. எல்லா தகாசாக்களையும் பூர்த்தி செய்யறதுக்காக போனவங்க. ஒரு தடவை போகக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல, போக வேண்டாம் என்பதற்காக இல்ல. நாளைக்கு போலாம், அடுத்த நாள் போலாம், தள்ளி போட்டார்கள். கடைசியாக போகவே முடியல. எந்த அளவுக்கு சொன்னா, போன ஜமாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட திரும்பி வர்றாங்க, இவர்களால போக முடியல. கடைசியாக இந்த அளவுக்கு திரும்பி வரக்கூடிய மொத்த மதீனா வாசிகள் அந்த 3 பேரின் மீது கோபம் உடையவர்களாக ஆயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கோபம் வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க மேல கோபம் ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலை எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், وعلى الثلاثة الذين خلفوا حتى ضاقت عليهم الأرض بما رحبت وضاقت عليهم أنفسهم. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்னா அந்த 3 நபர்கள் அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில போகாம இருந்துட்டாங்க. அதனால மதீனா போன்ற பரிசுத்தமான பூமி அவர்களுக்கு நெருக்கடியாக ஆகும். மதீனால அவர்களால வாழ முடியல, அவர்களுடைய உள்ளத்துக்குள்ள நெருக்கடி ஏற்பட்டது. இதெல்லாம் எதனால? நம்முடைய ஹஜ்ரத் சொல்லுவாங்க, இவ்வளவு காலம் அல்லாஹ்வுடைய பாதையில போனவங்க ஒரு தடவை நின்னதுனால இவ்வளவு பெரிய தண்டனைக்குரியவர்களாக ஆயிட்டாங்க. निकलने पर सारा इस्लाम महफूज रहा। கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பாதையில போங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போங்க என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால், அதுக்காக கூப்பிடப்பட்டால், எரியாக்கப்பட்டால் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய முசீபத் இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போங்க. இன்னைக்கு என்ன முசீபத்தை உங்களுக்கு முன்னால இருக்கிறதோ அந்த முசீபத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய மொத்த சந்ததியும் அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்து இந்த மாதிரி முசீபத்து உங்களுடைய சந்ததிக்கே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போங்கள் என்று புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு போனாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மதீனா அந்த நகரத்தையே பாதுகாக்கப்பட்ட நகரமாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். பாதுகாக்கப்பட்ட நகரமாக கியாமத் வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில போங்கன்னு சொல்லப்பட்டது தபூக்குடைய நேரத்துல. அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்க. அந்த பேரித்தம்பளங்களை அப்படியே விட்டுட்டு போனாங்க. அல்லாஹ் தஆலா அந்த பேரித்தம்பளங்கள்ல கியாமத் வரைக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்தான். அதே மாதிரி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த மதீனாவுடைய மண்ணை விட்டுட்டு போனாங்க. அந்த மண்ணில் அல்லாஹ் தஆலா சிஃபாவை வச்சிருக்கிறார். கியாமத் வரைக்கும் அந்த மண்ணில் அல்லாஹ் தஆலா சிஃபா வச்சிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுடைய பாதையில போனோம். அதுக்குத்தான் உதாரணம், இந்த உம்மத்துக்கு எவ்வளவு பெரிய முசீபத் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். இந்த உம்மத்து நபியை விட்டு மஹரூமாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட நேரத்துல எல்லாரும் சொல்றாங்க, ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ஜமாஅத்து போக வேண்டாம்னு சொல்லி. ஆனா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உறுதியாக இருந்தாங்க. அந்த ஜமாஅத் அல்லாஹ்வுடைய பாதையில அனுப்பி வைத்தார்கள். அந்த ஜமாஅத் எந்த பகுதியெல்லாம் கடந்து சென்றதோ அந்த பகுதியெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்தது. எந்த பகுதியெல்லாம் கடந்து போனாங்களோ அந்த பகுதியில் இருந்த பாத்திகள் உடைக்கப்பட்டது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய கிருபை, அதாவது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் எல்லோருடைய அபிப்பிராயத்துக்கும் முற்றிலும் முரணாக அல்லாஹ்வுடைய அந்த உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ஜமாஅத்தை அல்லாஹ்வுடைய பாதையில அனுப்பாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு பூமியில சஜிதா செய்யறவங்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்பணும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புனாங்க. இன்னொரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்க ஹயாத்து சஹாபால ஒரு சஹாபி சொன்னாங்க, நான் ஒரு நேரத்துல நான் முதல்ல மதீனாவுக்குள்ள வந்தேன். அப்போ ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய நெற்றியில முத்தம் கொடுத்து கொண்டிருந்தார், கட்டி அணைத்துக் கொண்டிருந்தார். அவரை ஏதோ நன்றி செலுத்துற ஒரு மாதிரி அவர் மேல பிரியம் காட்டிக் கொண்டிருந்தார். இப்ப மக்கள்கிட்ட கேட்ட, யாருங்க இவங்க 2 பேரும்? அப்போ சொன்னாங்க இந்த முத்தம் கொடுக்கிறாரு அவர் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெற்றியில முத்தம் கொடுக்கிறாங்க.
அவர்களை கட்டி அணைக்கிறாங்க, அவர்களுக்கு நன்றி செலுத்துறாங்க. இதற்காக நீங்க அன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில ஜமாத்தை அனுப்புறதுக்கு நாங்கள் எல்லாம் தடையாக இருந்த நேரத்துல நீங்க உறுதியாக இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில அந்த ஜமாத்தை அனுப்பி வைத்தீர்கள். அதனுடைய பரக்கத்தா இன்னைக்கு இஸ்லாம் பாக்கியாக இருக்குதுன்னு சொல்லி நன்றி செலுத்தும் வண்ணமாக அவங்களுடைய நெற்றியில முத்தமிட்டாங்க. அதனால கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எல்லா நிலையிலும் வெளியானாங்க. அல்லாஹ் தஆலா முழு உலகத்திலையும் தீனை கொண்டு போய் சேர்த்துட்டான். அதனால நமக்கு எந்த தடையும் இல்லை. எல்லா நிலையிலையும் தீனை முன் வச்சு நாம வெளியாகக்கூடிய உலகம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாமுடைய அசலான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா தஷ்கீல் தான் அசலாக இருக்குது. அதனாலதான் சொல்லுவாங்க, எவ்வளவு நேரம் பேசுறோமோ அவ்வளவு நேரம் தஷ்கீல் நடக்கணும். அதனால நம்ம மஜ்மா கடைசி வரைக்கும் அமைதியாக இருக்கணும். தஷ்கீல் நேரத்தை இடையில எழுந்திரிச்சு போக கூடாது. अब माशाअल्लाह 3 घंटे बयान हुआ तो कम से कम 3 घंटे तो तस्कील होनी चाहिए. तो 3 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க, அதனால 3 மணி நேரம் தஸ்கீல் நடக்கணுமா இல்லையா? इस समय का असल मकसद ही हमारे वो सिर्फ तस्कील नहीं है बल्कि तस्कील है. அதனால இஸ்மாவுடைய அசல் நோக்கம் இருக்குது. அது வெறும் ஒரு விஷயத்தை விளக்க வைக்கிறது இல்லை, மாறாக तस्कील செய்யறதா नोकமாக இருக்கு. अब सबसे पहले हमारे जितने उलमा हजरात हमारे जितने भी उलमा हजरात साल लगाए हुए हैं, ये खड़े होकर दूसरे साल से इरादा करें. जितना 3 मरतबा 4 माह लगाए हुआ मजमा है वो सब खड़े होकर बैरून से इरादा करें. सबसे पहले तस्कील बैरून जाने की तस्कील है, दूसरे साल के लिए भी और 5 माह बैरून के लिए. அதனால முதல் தஸ்கீல் என்ன அப்படின்னு சொன்னா, வருடம் கொடுத்த உலமாக்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் 2வது வருஷத்துக்காக தயாராகி எதிர்த்து பேர் கொடுங்க. அதே மாதிரி 3 தடவை 3 சில்லா போனவங்க, 4 மாசம் போனவங்க 5 மாதம் வெளிநாட்டுக்காக தயாராகுங்க. முதல் தஸ்கீலே என்னன்னு சொன்னா வெளிநாட்டுக்கு போகணும், வெளியாகணும். அதுல 2 அடிப்படையில, ஒண்ணு உலமாக்கள் வருஷம் கொடுத்தவங்க 2வது வருஷத்துக்காக, அது மாதிரி சாத்தியம் 3 தடவை 3 சில்லா கொடுத்தவங்க வெளிநாட்டுக்காக 5 மாசத்துக்காக. 100க்கு 100 எல்லா உலமாக்களும் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. அல்லாஹ் கபூல் செய்வாங்க. 3 मरतबा 4 माह लगे हुए वो सब भी अपनी जगह खड़े हो. அது மாதிரி 3 தடவை 4 மாசம் கொடுத்தவங்க அவங்களும் அவங்க இடத்துல அப்படி पहले सफर हुआ हो वो भी खड़े हो जाए. யாருக்கு முன்னால வெளிநாடு போறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு அவங்களும் எந்திரிச்சு நில்லுங்க. हर देखो पूरे आलम के इंशाअल्लाह पूरा आलम का तकाजा हमें इस इज्तिमा से पूरा करना है. हमें अपने इस इज्तिमा को आलमी इज्तिमा इस तरह बनाना है कि कोई मुल्क बाकी न रहे जहाँ हमारी जमात में. நம்முடைய இந்த இஸ்திமா இருக்கிறே உலக அளவுல உள்ள இஸ்திமாக ஆகணும். முழு உலகத்தினுடைய எல்லா தேவைகளும் இந்த இஸ்திமாக்கள் இருந்து பூர்த்தி செய்யப்படும் இந்த இஸ்திமால இருந்து. அதனால இங்க இருந்து ஒவ்வொரு பகுதிக்கும் உலகத்துல எந்த நாடு நிச்சயம் இல்லாமல் எல்லா நாட்டுக்குமான ஜமாத்துகளும் இதுல தயாராகும். जी इरादे करें भाई, हल्कों के अंदर नाम लिखवाइए इत्मीनान के साथ. अभी जल्दी ना करें, அவங்களுடைய हल्का अपनी को ले लेते हैं. माशाअल्लाह ऐसी उम्दा तस्कील हमने कभी नहीं देखी. माशाअल्लाह இங்க ஒரு நல்ல தஸ்கீலுக்காக எழுதி நிறுத்திருக்காங்க. இந்த தஸ்கீல் இல்ல, இவ்வளவு அழகான தஸ்கீல நாங்க இதுக்கு முன்னால பார்க்கல. அதனால அப்படி இல்லைங்க இருக்கிறவங்க அதனால ஹல்கா நல்ல தஸ்கீல் செய்யணும். பாய் கொஞ்ச நேரம் முக்கியமான மௌலானா சொன்ன மாதிரி नाम लिखवा दे. अंदर के पेड़ எழுதுங்க, अंदर नाम लिखो, हल्का कल पेड़ எழுதுங்க. अंदर अपने पेड़ எழுதுங்க, अंदर இடத்துல பேர் नाम लिख लीजिए. नाम लिखिए, மற்றவங்க அமைதியா உட்காருங்க. இவங்க பேர் எழுதி முடிக்கிற வரைக்கும் மற்றவங்க அமைதியாக உட்காருங்க. मौलाना नाम पीछे के हमारे साथी नाम लिखे, पीछे मसला हुआ है नाम लिखे. नाम का माहौल कायम करने पूरी எல்லா ஜில்லாலையும் தஸ்கீல் நமக்கு முடிச்சுட்டீங்களா அவங்கள்ட்ட அப்படி பேர் கொடுங்க. சார் உங்க பக்கத்துல ஸ்கூல்ல தஸ்கீலுடைய சாத்திக்கிட்ட பேர் கொடுங்க. வெளியே போயிடாது. அந்தந்த ஜில்லாக்காரங்க தஸ்கீல் பொறுப்பு போட்டுருக்குது. இப்போ கொஞ்சம் கவனமா என்ன பண்ணிட்டுன்னா அவங்க யார் யார் நிக்கிறாங்களோ 5 மாசத்துக்காக பேரை எழுதி கொள்ளுங்க, உடனடியா எழுதுங்க. மாஷா அல்லாஹ் இப்போ தஸ்கீல்காரங்களுடைய முழு வேலை இது.
கொஞ்சம் தயவு செஞ்சு अच्छा माहौल है, इत्मीनान மற்றவங்க யாரும் எந்திரிக்காதீங்க, மற்றவங்க எந்திரிக்காதீங்க. இப்ப तो मजमा नाम लिखवा, जिनका नाम नहीं लिखा गया वो ना बैठे. एक आदमी कलम ले ले, दरमियान में खड़े होकर सबका नाम लिखा. யாருடைய பேர் எழுதிட்டாலும் எல்லாருடைய பேர் எழுதுற வரைக்கும் உட்காராதீங்க. எழுதி முடிச்சதுக்கு பிறகு எல்லாரும் உட்கார்ந்து கொள்வாங்க.